அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ டாபிக் பார்க்க போறோம். நியூ நியூ சிலபஸ்ல யூனிட் 11 பயோடெக்னாலஜி. ஆக்சுவலா வந்து நம்ம ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 5 ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜின்னு இருக்கும். ஸோ அந்த ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் கொஞ்சம் வேரி ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வேரி ஆகுது. ஒரு 50%. ஒரு 50% வந்து ஓல்டு சிலபஸ்ல மேக்ஸிமம் கவர் ஆகும். ஒரு 50% மட்டும் தான் வேரி ஆகுது. 50% கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில அப்ளிகேஷன்லாம் இதுல ஏற்கனவே இருக்குது. சரியா? 50 இல்லன்னா ஜெனரலா 50, 50 வேணா வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல உள்ள அந்த 3rd பார்ட் ஃபுல்லாவே இருக்கும். 3rd பார்ட் மெட்டீரியல்ல அது ஃபுல்லாவே கவர் ஆகும். சரி ரைட். எனிவே அதுல இல்லாதது இருக்கிறத லைட்டா சொல்லிட்டு இல்லாதது மட்டும் ரொம்ப டீடைலா நம்ம சொல்ல போறோம். இதான். ஆனா ஈஸியான யூனிட் தான். பார்க்கத்தான் ரொம்ப நிறைய டைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டான நம்ம ஆ, ஆ, அதாவது எப்படி சொல்றது? கேள்விப்படாத சில டைட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரொம்ப பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? மேக்ஸிமம் இந்த யூனிட்ல பயோடெக்னாலஜி பொறுத்தளவு ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு 5th யூனிட் ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து பயோடெக்னாலஜில 2 கொஸ்டின் வந்தது. ஓகேவா? லாஸ்ட் இயர் மீன்ஸ் 2021ல டிஆர்பில. 2019ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019ல 17ல ஒரு 3 கொஸ்டின் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? இந்த யூனிட் தனியா இப்ப பிரிச்சுட்டாங்க. பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 11th யூனிட் எல்லா மேஜருக்குமே 10 யூனிட் தான். நம்ம மேஜருக்கு மட்டும் தான் 12 யூனிட். ஏன்டா இந்த சோதனை வருதுன்னு தெரியல. வேற வழி எல்லா மேஜருக்கும் 10 யூனிட். நம்ம மேஜருக்கு மட்டும் 12 யூனிட். அவ்வளவு பிரில்லியன்ட் நம்ம மேஜர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜுவாலஜி பீப்புள்லாம் பயங்கர பிரில்லியன்ட் நினைக்கி சரி கூட 2 யூனிட் படிக்கட்டுமே. இந்த அதிமேதாவிகள் ஃபுல்லா ஜுவாலஜில தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எப்பவுமே இந்த ஸ்கூல்லயும் அப்படித்தான். அதாவது பயாலஜி டெஸ்ட்ல பாட்னி ஈஸியா கேட்பாங்க. ஆனா இந்த சுவாலஜி கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதிமேதாவிகள் நம்ம வந்து அப்படிதான் எடுக்கிறது. பாவம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆளுங்க நல்லா படிச்சிருவாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 யூனிட் வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லதுதான். நம்மளுக்கு பொறுத்தளவு நல்லதுதான். சரியா? ரைட். ஸோ இந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் சார் வர வாய்ப்பு இருக்கு? மேக்சிமம் 7 கொஸ்டின் என்னோட கெஸ். அவ்வளவுதான். 7 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 மேக்சிமம் 7 தான். அதுக்கு மேல பெருசா ஒன்றும் வராது. 6 டு 7 6 கொஸ்டின் இல்ல 7 கொஸ்டின் வரும். நம்ம மேக்ஸிமம் பார்த்துக்கிடுவோம் 7 கொஸ்டின். ஓரளவு நம்ம ஏரியாவை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். எந்த ஏரியால கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதுல மாலிகுலர் டூல்ஸ் அண்ட் ஹோஸ்ட் செல்ஸ். மாலிகுலர் டூல்ஸ்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் த ஹோஸ்ட். அதர் ஹோஸ்ட் செல்ஸ்னா பர்டிகுலர் நம்ம எந்த செல்ஸ்க்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், எப்படி ஐசோலேட் பண்றோம், எப்படி பியூரிஃபை பண்றோம், இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட்ஸா. ஸோ இது எல்லாமே அதுமாரி குளோனிங் வெக்டார், மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல உண்டு. சரியா? அடுத்தது ஜீன் குளோனிங் ஸ்ட்ராட்டஜி. ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே ஓல்டு சிலபஸ்ல உண்டு சார். இது வரைக்குமே ஓல்டு சிலபஸ்ல உண்டு. நான் ப்ளூ கலர்ல போட்டா அது நியூ சிலபஸ் வச்சுக்கிறோம். நியூ அது ஓல்டுல அவ்வளவா இல்லாத ஏரியா அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நான் ரெட்ல போட்டது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உண்டு. ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்ட்லி இந்த டூல்ஸ், அந்த குளோனிங் வெக்டாரு, அது ஜீன் டிரான்ஸ்ஃபர், மெத்தட் ஆஃப் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ் நான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உண்டு. சரியா? நியூ வந்து பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இது ஓல்டுல லைட்டா சொல்லியிருப்பேன். ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். சரியா? இதுல வந்து சதன், நார்த்தன், வெஸ்டர்ன் வேற இன்னும் 2 இருக்குது. நான் நடத்தும் போது சொல்றேன். ஒரு 5 டெக்னிக் இருக்குது. இந்த 5ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டின் சொன்ன மாதிரி இதுல பிசிஆர். பிசிஆர்ல பொறுத்தளவு பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க சார். ஒரு அப்ளிகேஷன் கேட்பாங்க. டாக் பாலிமரேஸ் என்சைம் கேட்பாங்க. அவ்வளவுதான். ஒரு 4, 5 கொஸ்டின் இருக்கு. அந்த 4, 5 கொஸ்டின் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல நானே அந்த கொஸ்டின் எல்லாமே கேட்டுருவேன் டெஸ்ட்ல. சரியா? அடுத்தது ஜீனோமிக் லைப்ரரி, ஜீன் லைப்ரரி. இது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் பார்த்து பயப்படாதீங்க. நான் நிறைய எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். அதை நான் சொல்லிடுவேன். நீங்க எந்த ஏரியா மட்டும் நல்லா படிங்க. மத்தெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. நீங்க நினைக்கலாம் என்னடா 170 சம்திங் பேஜஸ் இருக்கு. 7 கொஸ்டினுக்கு மனுஷன் இவ்வளவு இது படிக்கணுமா? அது நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஏன்னா இதுல வந்து மேக்சிமம் அந்த ஒரு கொஸ்டினோட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்.
அதுக்காக நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமா இருக்கும். நான் இப்ப நடத்தும் போது சொல்லிடுவேன் எந்த ஏரியா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிடுவேன். மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க போதும். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவே நிறைய கொடுத்துருக்கேன். ரைட், இந்த ஜீனோமிக் லைப்ரரிலாம் நிறைய கொடுத்துருக்கேன், அவ்வளோ தேவையே இல்லை. பட் நான் சொல்லிடுவேன் எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது, அதுமாதிரி டிஎன்ஏ சீக்வன்சிங் மெத்தட். இதில் மெத்தட் இது சொன்னதே தான் சார் திரும்ப வரும். இந்த பிளாட்டிங் டெக்னிக் மாதிரி தான் இந்த மெத்தட் அப்படி வரும். அதே தான் புரோட்டீன் சீக்வன்சிங் மெத்தட். இதில் வந்து டிஎன்ஏ மட்டும் எப்படி செப்பரேட் பண்ணுறோம், இதில் அமினோ ஆசிட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணுறோம். சரியா? at the method for analyzing the gene expression at the RNA and the protein level. So, either RNA protein level and the large scale expression, microarray. So, microarray based on the techniques. சரியா, அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ டெக்னிக்ஸ். இது ஆல்மோஸ்ட்டுமே நம்ம ஓல்டு சிலபஸில் கிடையாது சார், இது எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த அதுன்னு சொல்லிட்டேன். இதுல நான் திரும்ப சொல்றேன், மெட்டீரியலை பார்த்து பயப்படாதீங்க. இதுல என்ன செய்வானா, நான் சிம்பிளா புரோட்டீன் சீக்வன்சி மெத்தட் இல்லைன்னா டிஎன்ஏ சீக்வன்சி மெத்தட்னா மேக்சிமம் எக்ஸாம்ல அந்த மெத்தட் பேர் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அதுல ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் கேட்பாங்க, இல்ல அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஆனா நான் மெட்டீரியல் எப்படி கொடுத்துருப்பேனா, அந்த மெத்தடை பத்தி A to Z எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வித் டயக்ராமோட. ஸோ அதுதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாயிருச்சு. அப்ப பயப்படாதீங்க. என்ன சார் இவ்வளவு இருக்கே, 7 கொஸ்டினுக்கு இவ்வளவு எப்படி படிக்கலாம்னு திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரே விஷயம் தான், பயப்படாதீங்க. நான் கிளாஸ் மட்டும் நல்லா கவனிங்க. எந்த இடத்துல நான் சொல்றேனோ அதை மட்டும் பாருங்க, மத்தெல்லாம் ஜஸ்ட் விட போயிட்டே இருப்போம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இதுவும் நியூ தான். ஐசோலேஷன், செப்பரேஷன் அண்ட் அனலைஸ் ஆஃப். அது இங்க பாருங்க, இது ஐசோலேட் பண்றது, செப்பரேட் பண்றது, அனலைஸ் பண்றது. ஏதா கார்போஹைட்ரேட் லிப்பிட் மாலிகுல். ஏன்னா இந்த புரோட்டீன் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லிடுறோம் பாத்தீங்களா, அது புரோட்டீனை பத்தி சொல்லலாம். அதுவும் இதே கேஸ் தான். எப்படி ஐசோலேட் பண்றோம், எப்படி செப்பரேட் பண்றோம், எப்படி அனலைஸ் பண்றோம். அப்போ புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ், இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த லிபிட் மாலிகூல்ஸ்ல வந்து சில இந்த 3ல இருந்து எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம். அந்த டெக்னிக்கு, இந்த டெக்னிக்கோட இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். சரியா? இந்த 3ல இருந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். இது ஓல்டு சிலபஸ்ல இருக்குது. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்ப இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவுக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மெயினா இந்த சில டெக்னிக்ஸ் மட்டும், இந்த 3 டெக்னிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரொம்ப டீட்டெயிலா மேபி எக்ஸ்பான்ஷன், அதாவது அதோட விளக்கம் எக்ஸ்பாண்ட் அது கேட்கலாம். இல்லைன்னா அது என்னன்னு அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். அடுத்தது இவ்வளவுதான் டெக்னிக்ஸ். இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட டெக்னிக்ஸ் தான். மெயினா நம்ம பார்க்க போறது டூல்ஸ் ஜென்ரலா பார்க்குறோம். டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி பார்க்க போறோம். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட், அவ்வளவுதான். இந்த 3 இதை எப்படி அனலைஸ் பண்றது, டிஎன்ஏவை எப்படி அனலைஸ் பண்றது, ஆர்என்ஏவை எப்படி அனலைஸ் பண்றது, ஒரு சிடிஎன்ஏவை எப்படி உருவாக்குறது, அதுக்கு ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, கிடையாது. ரைட். அடுத்த டைட்டில் என்னன்னா பயோடெக்னாலஜி இன் ஹெல்த் கேர். இது ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஓல்டு சிலபஸ்ல எப்படி இருக்கும்னு கேட்டா ஜெனடிக் இன்ஜினியரிங், அங்க பயோடெக்னாலஜின்னு வேர்டு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங், இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மெடிசின். இந்த 3 தான், 3ல தான் கொஸ்டின் வரும். அதுல அது மேக்சிமம் இங்கேயே கவர் ஆகும். இந்த இடத்துல ஜீன் தெராப்பி, இதெல்லாம் வந்து மெடிசன் பாயிண்ட் ஆஃப் வரக்கூடியது. டிஎன்ஏ இஸ் அ டேஞ்சரஸ் டிசீஸ், அது ஃபுல்லா ஜெனடிக் டிசீஸ். ஸோ இது ஃபுல்லாமே எங்க தான் வரும்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓல்டு சிலபஸ்ல அப்ளிகேஷன்ல இருக்கும். சரியா? ரைட். அதுக்கடுத்து இது ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன், பேசிக் கான்செப்ட்லயும் கொடுத்துருப்பேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், இது வந்து மெக்கானிசம். சரியா? என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றோம் அதை மட்டும் பார்த்தா போதும். அது மாதிரி இதுவும் அப்ளிகேஷன், இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். சரியா? அதாவது பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இருந்தாலும் ஓரளவு பிரீஃபா கொடுத்துருப்பேன், பட் அதே போதும். இருந்தாலும் இங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிப்பேன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட், இது ஃபுல்லா எங்க வரும் தெரியுமா ஓல்டு சிலபஸ்ல? அந்த அப்ளிகேஷன் இன் மெடிசின் ஒரு டைட்டில் இருக்கும் பாருங்க, அங்க இருக்கும். இது ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறதா. ஓல்டு சிலபஸ்ல இருந்தாலும் நான் இங்கேயும் நான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் அதை பத்தி நான் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ மேக்ஸிமம் இந்த பயோடெக்னாலஜி ஹெல்த் கேர் ஃபுல்லாவே ஓல்டு சிலபஸ்ல வரும் சார். ஹெல்த் கேர் ஃபுல்லாவே வரும்.
அடுத்த ஹியூமன் பாருங்க, புரோட்டீன் ரீப்ளேஸ்மெண்ட், தெராபிட்டிக் ஏஜென்ட் ஆஃப் த ஹியூமன் டிசீஸ், இதுக்குள்ள இந்த ஜெனடிக் டிசீஸ், இன்சுலின் பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கோம். அது மாதிரி வேக்சினேஷன் பத்தி சொல்லியிருக்கோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி பத்தி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் வரலாம், இல்லைன்னா 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், ரொம்ப ரேரா இன்னொரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எது பயோடெக்னாலஜி இன் ஹெல்த் கேர்ல மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஓரியன்டே தான் அது வரும். இது ஃபுல்லா தியரி தான் சார். பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. ஃபுல்லா தியரி தான். எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அடுத்து பாருங்க, இது நியூஸ் சார் நம்மளுக்கு மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி. இது நம்ம ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. மைக்ரோபியல் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜில இதுல ப்ரொடக்ஷன் ஆஃப் லோ அண்ட் ஹை மாலிகுலர் வெயிட் காம்பனன்ட்ஸ் அந்த அளவுக்கு இங்க பெருசா கொஸ்டின் கேட்கறது இல்ல. மோஸ்ட்லி சிஎஸ்ஆர்ல கவர் ஆகுது இந்த சிலபஸ். சரியா? ரைட். அது மாதிரி இது ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆயிரும் சார். ஈவன் நம்ம இது பயோகெமிஸ்ட்ரியில கவர் ஆகும். இந்த என்சைம் டெக்னாலஜில பயோகெமிஸ்ட்ரி நம்ம நியூ சிலபஸ்லயும் கொடுத்துருப்பேன், ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருப்பேன். சரியா? த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம், இதுவும் எங்க சார் ஓல்டு சிலபஸ்ல இருக்குன்னு கேட்டா, ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆஃப் மெடிசின் அங்க இருக்கும். பிளஸ் அதே இது எங்க இருக்குன்னா ஈவன் பயோகெமிஸ்ட்ரி ஓல்டுலயும் இருக்கும், நியூலையும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப இது ஓல்டுல உள்ளதான், பெருசா ஒன்றும் கிடையாது. அடுத்து இதுவெல்லாம் என்சைம்ஸ் எல்லாமே ஓல்டுல உள்ளதா இருந்தாலும் நான் இதுல ப்ளூல போடுறேன். த மொபிலைசேஷன் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் செல் அண்ட் தெராபிட்டிக் அப்ளிகேஷன், பயோசென்சார், இது எல்லாமே நியூனே சொல்ல முடியாது சார். இது எல்லாமே ஓல்டுல இருக்கு. பயோசென்சார், சரியா? பயோ ரியாக்டர்ஸ், இது வேணா கொஞ்சம் ரொம்ப இருக்காது, அவை நம்ம நியூல கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? பயோசென்சார், பயோ ரியாக்டர்ஸ் ரொம்ப இருக்காது, இது இருக்கும், ஓல்டுல இருக்கும். இது பத்தி ரொம்ப இதுல வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் ரிலேட்டடா தான் வரும். ஃபுல்லா தியரி தான், அதுல ஒன்னு டவுட்டே கிடையாது. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். மோஸ்ட்லி எதுல தான் வரும்னா தியரி தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது அனிமல் செல் கல்ச்சர் மெத்தட். சரியா? அனிமல் செல் கல்ச்சர் வந்து நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன், ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்க மாட்டேன். இங்க நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஒரு செல் கல்ச்சர், அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மாதிரி அனிமல் செல் டிஷ்யூ கல்ச்சர் தான். சரியா? ஓல்டுலயும் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் பார்த்துக்கணும். அப்ளிகேஷனும் ஓல்டுலேயே ரொம்ப பக்காவா கொடுத்துருக்கோம் சார். அப்ளிகேஷனும் டிரான்ஜெனிக் அனிமலை பத்தி ஓல்டுல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கோம் ஓல்டு சிலபஸ்ல. சரியா? ஸோ மோஸ்ட்லி லாஸ்ட்லயுமே ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு ஆர்கனிசம் அதுக்கு ரிலேட்டடா தான் ஒரு கொஸ்டின் வந்தது. இதுல மோஸ்ட்லி என்னென்ன மீடியம்ஸ் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து மேபி ஒன்னு வரலாம், வராமல் இருக்கலாம். இது இந்த அனிமல் கல்ச்சர் மெத்தட்ல அப்ளிகேஷன் டார்ஜன், இதுல வந்து ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது வரலாம். டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் அனிமல்ஸ் போன வருஷம் இந்த ஏரியால ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? ரைட். அது இந்த பின்னாடி நான் சொல்றேன் எந்த ஏரியான, இந்த அடுத்ததான் வரும். அடுத்தது இது எதுவுமே ஓல்டுல இருக்கும் சார், ரொம்ப டீட்டெயிலா இருக்காது ஓல்டு சிலபஸ்ல. இந்த டைட்டில் வந்து இருக்கும். இது எங்க இருக்கும்னா இதுவும் மெடிசனுக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஃபுல்லா இருக்கும். இந்த பயோடிகிரேடேஷன் இருக்கு பாருங்களா, நம்ம ஓல்டு சிலபஸ்ல அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் 2 இடத்துல கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் 2 இடத்துல கொடுத்துருப்பேன், 2 இடத்துலயும் இது சொல்லியிருப்பேன். இதுவும் வந்து பொல்யூஷன் ரிலேட்டடா உள்ளது. சரி, இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும், பட் ரொம்ப டீட்டெயிலா இருக்காது, ஓரளவு இருக்கும். சரியா? அப்ப இதுல என்னென்ன பார்க்க போறேன்னா, ஐபிஆர்னு என்ன, பேண்டிங்ல ட்ரேட்மார்க், இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும் சார். காப்பி ரைட்ஸ், இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். நீங்க அப்ளிகேஷன்ல பாருங்க, நம்ம இந்த சொன்ன டைட்டில் எல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஓப்பனா சொன்னா நான் ரெட்ல தான் அதை மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரெட்ல தான் மென்ஷன் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் இருக்கு, அப்ளிகேஷன்ல இருக்கும். இது ஃபுல்லா அப்ளிகேஷன்ல இருக்கும். சரியா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த டிரான்ஜெனிக் அனிமல் டைட்டில்ல வரும், டிரான்ஜெனிக் அனிமல் டைட்டில்ல. சரியா? ஸோ இதுல போன வருஷம் இதுதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பேண்ட் சொல்லுவோம்ல, விரிவாக்கம், அதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், அவ்வளவுதான். இது ஒரு கொஸ்டின் போன வருஷம் கேட்டது. இதுலயே வந்து ஜென்ரலா வந்து நம்ம ஆர்கானிசத்தை பத்தி சொல்றோம். இங்க ஃபுட்டு, அதுல ப்ரோன் என்ன, கான், இது மொத்தம் 1 பேஜ் தான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே முக்கியமான, இது ஃபுல்லாவே நான் டைப் அடிச்சு கொடுத்துருப்பேன் சார். அது மட்டும் படிச்சாலே போதும்.
இது இந்த டைட்டில் எல்லாமே வந்து ஒரு 4-5 பக்கம் தான் கொடுத்துருப்பேன் மெட்டீரியல். அது மட்டும் நீங்க படிச்சாலே போதும், ஒரு கொஸ்டின் வந்துடும். கண்டிப்பா இதுல வந்து நெக்ஸ்ட் இதுல பாருங்க, மைக்ரோபியல் வார்ஃபேர், அது மாதிரி மைக்ரோபியல் வெப்பன். மைக்ரோபியல் வெப்பன்னா நம்ம எப்படி இந்த இந்த கொரோனா அந்த மாதிரி சொல்றோம்ல, ஆந்த்ராக்ஸ், கொரோனா அந்த மாதிரி. பயோ டெரரிசம் உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஃபிளைட் மூலம் நம்ம பண்ற மாதிரி பயோ டெரரிசம். இதே நம்ம கொரோனாவே பயோ டெரரிசம் தான் சொல்றாங்க. எனிவே, ஸோ இது எல்லாமே இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலா தான் இருக்கும். அப்ப ஏதாவது ஒண்ணு ஜென்ரலா தான் இதுலலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா இதுல தியரி அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அப்படியே உங்களை விளக்கி அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஃபுல்லா தியரியா தான் இருக்கும். நான் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். இந்த 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 ஏரியால இருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். சரியா? சோ இவ்வளவுதான். சோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ரெண்டாவது ஃபுல்லா தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நிறைய இருக்கும். உங்க ரோல் தான் அதிகம் வேலை. உங்களுக்கு தான் அதிக வேலை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இதுல படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கிடையாது. திரும்ப திரும்ப ரீட் பண்ணா போதும். நான் மேக்ஸிமம் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணிருக்கேன். சரியா? அதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இதை தாண்டி கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து மெட்டீரியல் 170 பேஜஸ் இருக்கு, நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். எந்த ஏரியாவில் எப்படி படிக்கணும் அதை மட்டும் சொல்றேன். அதை கிளான்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். 7 கொஸ்டின் தான் வரப்போகுது. 7 கொஸ்டின் கன்ஃபார்மா 7 கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் தாண்டி போகாது. அப்படியே 1-2 மெட்டீரியல் தாண்டி போனாலும் அது நான் கொஸ்டின்குள்ள கொண்டு வந்துருவேன். சரியா? இந்த இப்ப நான் யூனிட் டெஸ்ட் வைப்பேன் பாத்தீங்களா, யூனிட் டெஸ்ட் வந்து மாடல் டெஸ்ட்டுக்குள்ள இதுல சப்போஸ் ஏன்னா நான் கொஸ்டின் எடுக்கும்போது மெட்டீரியல் மட்டும் வச்சு எடுக்க மாட்டேன். ரெஃபரன்ஸ் புக்கு, சில ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ், ஈவன் லோக்கல் ஆதர் எல்லாத்தையும் பார்த்து தான் மெட்டீரியல் கையில வச்சிருப்பேன், ரெஃபரன்ஸ் புக்கும் வச்சிருப்பேன். அப்ப நம்ம மெட்டீரியல் வந்து இப்ப எல்லாம் என்னென்ன இருக்குன்னு என் மைண்ட்ல இருக்கும். என் மைண்ட்ல நம்ம மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கோம், என் மைண்ட்ல இருக்கும். பட் ஒரு புக்கை நான் பார்த்துட்டு ஒரு டாபிக் எடுக்கிறேன், புக்கை பார்க்கும்போது அப்படியே ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இது நம்ம சொல்லாத பாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொன்னா, அப்படி ஏதாவது இருந்தால் அதை வந்து நான் கொஸ்டினா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ எனிவே இந்த இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி வந்துடும். அதே போதும், அதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம். அவே பயோடெக்னாலஜி பத்தி பயப்பட வேண்டாம். ஓகேவா? ரைட். நவ் டேக் தட் மெட்டீரியல். எஸ். இதுல பெரிய பிக்சர்ஸும் அதே மாதிரி நிறைய இருக்கும் சார். பிக்சர்ஸ் அதெல்லாம் லைட்டா நீங்க நான் பிக்சர்ஸ் காமிச்சு அதான் சொல்லல, பிரின்சிபல் அந்த அதோடைய மெக்கானிசம் ப்ராசஸ் அதெல்லாம் கொஸ்டின் பெருசா வராது. இருந்தாலும் லைட்டா நான் எந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வரும்னு நான் கிளியரா சொல்லிடுறேன். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கொஞ்சம் வேகா தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா தியரி தானே. நான் இப்போ பயங்கரமா மெக்கானிசம் ஏதாவது இருந்தா அதை படம் போட்டு நான் அப்படியே பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த யூனிட் பொறுத்தளவு ஃபுல்லா மோஸ்ட்லி தியரி தான். அப்போ தியரி பொறுத்தளவு எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும், எப்படி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க அதே இது ஒரு கொஸ்டின் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதிட்டா, ஓ இதுதான் அப்ப இந்த ஏரியால இப்படித்தான் கொஸ்டின் வரும்னா அடாப்ட் ஆயிருவீங்க. ரிவிஷன்ல இருந்து பக்காவாயிருவீங்க இந்த யூனிட் பத்தி. அவே யூனிட் 11 பத்தி டோன்ட் வரி. அதை பத்தி எப்படி படிக்க தியரியா இருக்கு, இவ்வளவு வளவளன்னு இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா? ரைட். டேக் த பேஜ் நம்பர் 1, யூனிட் 11. ஒரே ஒரு மெட்டீரியல் தான், பயோடெக்னாலஜி, நியூ சிலபஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம டைட்டில் வந்து ரீகாமினன்ட். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த யூனிட் படிக்கும்போது பயோடெக்னாலஜி படிக்கும்போது எந்தெந்த இதெல்லாம் படிக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன். நியூ சிலபஸ். நான் இதுக்கு ஓல்டு சிலபஸ் தனியா டெஸ்ட் வைக்க போறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி டெஸ்ட் வைப்பேன்னா, இப்ப ஜெனடிக்ஸ் ஃபுல்லாக தானே வைக்கிறேன் ஓல்டு சிலபஸ்ல. அப்ப அதுல பயோடெக்னாலஜி சேர்ந்தே வந்துடும். ஆனா நான் நியூ சிலபஸ் போது அங்க பயோடெக்னாலஜி வராது. இந்த இன்னைக்கு எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னைக்கும் நாளைக்கு எழுதுனதுல உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி சேர்ந்தே தான் வந்துடும். அவை நீங்க பயோடெக்னாலஜி படிச்சவாகு இப்ப நான் நடத்துறது ஓரளவு ஈஸியா இருக்கும். நான் ஏன் இதை வந்து ஆக்சுவலி போன வாரமே நான் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் இந்த கிளாஸை. இருந்தாலும் அந்த நீங்க பயோடெக்னாலஜி ஒரு கிளாஸ் ஓல்டு சிலபஸ் கிளாஸை நீங்க பார்த்து இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் நான் கொஞ்சம் தள்ளி போட்டேன் கிளாஸா. சரியா? ஸோ அது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஒன்ஸ் ஓகே ரைட் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா நான் லைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாலும் நீங்க ஈஸியா பிக்கப் பண்ணிடலாம். எதுவுமே அதை பார்க்காம நீங்க ஒண்ணுமே அதை படிக்காம திடீர்னு இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் இருக்குன்னு சொன்னா அப்படியே உங்களுக்கு இது இருக்கா இல்லையா, இது என்ன, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பீங்க. அதுக்காக தான்
அதை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இது புதுசாக நடத்துகிறோம். சரியா? ரைட். எனவே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் அந்த மாலிகுலர் டூல்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ மாலிகுலர் டூல்ஸ்னா ஜென்ரலாக இதுதான் சிலபஸ். மாலிகுலர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி டூல்ஸ்ன்னு சொல்லிட்டாவே இந்த 3 தான் ரொம்ப, இந்த 4 தான் சார் ரொம்ப முக்கியம். சரியா? அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ். ஓகே. அதே மாதிரி பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், வெக்டாரு, நெக்ஸ்ட் அதோடைய ஃபாரின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 வந்து முக்கியமான டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். மாலிகுலர், அதாவது ஆர்டிஎன்ஏ, ஆர்டிஎன்ஏ மீன்ஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, இட்ஸ் அ ஹைபிரிட் டிஎன்ஏ produced by the joining of DNA fragment to that different organism. அவ்வளவுதான். ஒரு ஏன ஒரு ஆர்கானிசம் இருக்கு, பீன ஒரு ஆர்கானிசம் இருக்கு, 2 டிஎன்ஏ கம்பைன் பண்ணி ஒரு டிஎன்ஏ உருவாக்குறோம் பாத்தீங்களா? தட் இஸ் கால்ட் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க ஆர்டிஎன்ஏ அல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஜீனையே நம்ம அல்டர் பண்றோம். தட் இஸ் கால்ட் ரீகாம்பினன்ட். This technology we are called as a recombinant technology. அப்ப this technology we are designing gene will be inserted. நமக்கு தேவையான ஜீனை வந்து நம்ம என்ன சொல்றோம், இன்சர்ட் பண்றோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்ற பாருங்க, டிஎன்ஏ இன்சர்ட்னு சொல்ற பாருங்க. அப்ப எது நம்மளுக்கு தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் நிறைய உருவாக்கணும், இன்சுலின் ஜீனை நம்ம என்ன செய்யறோம், பர்டிகுலரா இந்த குளோனிங் வெக்டார் அந்த பாக்டீரியல் டிஎன்ஏவோட ஃபிட் பண்றோம். ஸோ தட் இஸ் நார்மல் டிஎன்ஏ என்ன ஆயிருது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாறிடுது. அந்த ஆர்கானிசமே என்ன சொல்றோம், ஒரு பாக்டீரியம் எடுத்துக்கிட்டா ஆர்டிஎன்ஏ என்ன பாக்டீரியா சார் யூஸ் பண்ணணும்னா ஈகோலை தான். பேசிக்கா குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். நீங்க ஒரு பயோடெக்னாலஜில என்ன எடுத்தாலும் சரி, அதுல வந்து பாக்டீரியம் எடுத்துக்கிட்டா ஈகோலை, ஈவன் தட் இதுல யூனிசெல்லுலர்ல ஈஸ்டும் நம்ம நிறைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸெர்சியா கொலை, ஏன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் கம்மி, ஈஸியா வளர்க்கறது, ரொம்ப சீப்பு, அது மாதிரி ஈஸியா வளர்க்கறது, இது வந்து நாட் ஹார்ம்ஃபுல் டு தட் ஹியூமன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஈகோலை பொறுத்தல, எக்ஸெர்சியா கொலை பொறுத்தல. ஸோ அது நம்ம அந்த ஈகோலை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலுக்கு யூஸ் பண்றோம், குளோனிங் வெக்டாருக்காக யூஸ் பண்றோம். இதை பேஸ் பண்ணி நியூ நம்ம ஆர்கானிசம், ஒரு லிவிங் ஒரு ஆர்கானிசம் உருவாக்கணும்னா தட் இஸ் கால்ட் என்ன சொன்னா ரீகாம்பினன்ட் ஆர்கானிசம் சொல்றோம். அது பிளான்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம். தட் இஸ் கால்ட் அனிமல்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் சொல்றோம், பிளான்ட்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்னு சொல்றோம். இது கூட ஒரு கொஸ்டினா வந்துச்சு சார் போன வருஷம் தான். ரொம்ப ஈஸி, அவ்வளவு டெட் ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின். ஒண்ணுமே படிக்காமே, பயோடெக்னாலஜியை படிக்காமே போய் அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு போன வருஷம். பெருசா ஒண்ணுலாம் பயங்கரமாலாம் கேட்கல. சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி பொறுத்தளவு இதுதான். ஜீன் குளோனிங், அதாவது ஜீனை குளோன் பண்றது ஜீன் குளோனிங் சொல்றோம். ரைட். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் தட் கன்செப்ட், அது மற்றபடி அதுல ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல உள்ளதான். ஸோ இதுல ஸ்டெப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏவை நம்ம என்ன ப்ராசஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா, இதுல நம்ம நார்மலா நேச்சுரல் டிஎன்ஏவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா எம்ஆர்என்ஏவும் நம்ம அந்த டிஎன்ஏவை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு நிமிஷம், இது எங்க இருக்கு? இது ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்ச ஒரு விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு பாக்டீரியா தான் ஈகோலை, எக்ஸெர்சியா கொலை. ஈகோலை அது டோனார் செல்ஸ். டோனார் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சரி, இதுக்கு எதுக்கு சார் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிசைடு ஜீன் வேணும் நம்மளுக்கு. அது என்ன சார் டிசைடு ஜீன்? இது இந்த டோனார் செல்ஸ் தான் டிசைடு ஜீன், ஃபாரின் டிஎன்ஏ தான் டிசைடு ஜீன். சரியா? அதுக்கடுத்து ஒரு ஈகோலை, எக்ஸெர்சியா கொலை பாக்டீரியாவில் என்ன செய்வோம், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை தனியா செப்பரேட் பண்றோமா. அடுத்தது அது செப்பரேஷன் சொல்லக்கூடியது. அடுத்தது என்னது, செப்பரேட் பண்ணதை கரெக்டா இதுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டிசைடு ஜீனை இந்த இடத்துல ஃபிட் பண்றோம். அவ்வளவுதான். இந்த டிசைடு ஜீனை இதுல ஃபிட் பண்றோம். தட் இஸ் கால்ட் டிசைடு ஜீன், இல்லைன்னா ஆன் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஓகேவா? ரைட். இதுல டிசைடு ஜீன் ப்ரிப்பரேஷனுக்கு தான் 2 முக்கியமானது. ஒன்னு நேச்சுரல் சோர்ஸை யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு எம்ஆர்என்ஏ யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நேச்சுரல் சோர்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்ல, இப்ப இந்த டோனார் செல்ஸ்ல வந்து நேச்சுரல் சோர்ஸ் தான். நேரடியாகவே பீட்டா செல்ஸ்ல இருந்து நம்ம இன்சுலின் வந்து ஃபாரின் டிஎன்ஏ, தட் இஸ் கால்ட் இன்சுலின் ஜீனை எடுத்துக்கிட்டு அதை எப்படி சார் ப்ராசஸ் பண்றது, அதெல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுல என்னென்ன சொல்யூஷன் போடுறது எல்லாம். இது நேச்சுரலா அப்படியே டைரக்டா என்ன ஒரு அனிமல்ஸ்ல எந்த ஆர்கன்ல எந்த பார்ட் எந்த டிஎன்ஏவை நம்ம டைரக்டா எடுத்து தட் இஸ் ஃபாரின் டிஎன்ஏவா யூஸ் பண்றோம். பெரிய டிஎன்ஏவை திரும்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலம் அதை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஃப்ரம் எம்ஆர்என்ஏல இருந்து எப்படி சார் ஃபார்ம் பண்றது? ஸோ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ் நடத்தும் போது இப்ப டிஎன்ஏ
எழுத மாட்டேங்குது. டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். இதே எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு டிஎன்ஏவை உருவாக்குனா அதுக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். வெறும் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலம் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. இதே எம்ஆர்என்ஏ டு டிஎன்ஏ ஃபார்ம் பண்றதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் யூஸ் பண்றோம். சரியா? அப்ப தட் எம்ஆர்என்ஏ டு த நியூ காப்பி ஆஃப் ஒரு ஆர்என்ஏ, அதை சிடிஎன்ஏன்னு சொல்றோம். எம்ஆர்என்ஏ டு காப்பி ஆஃப் டிஎன்ஏ, சிடிஎன்ஏ, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டா வந்து திரும்ப டபுள் ஸ்டாண்டர்ட் நம்ம ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூலம் டபுள் ஸ்டாண்டர்டா உருவாக்க முடியும். அப்ப ரெண்டு சோர்ஸ், ஒன்னு நேச்சுரல் சோர்ஸும் பண்ணலாம், இன்னொன்னு எம்ஆர்என்ஏ மூலமா புதுசா ஒரு டிஎன்ஏவை உருவாக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப டிசைர்டு டிஎன்ஏ, அது டோனார் டிஎன்ஏ இஸ் ரெடி. அது நேச்சுரலோ இல்லைன்னா இந்த மாதிரி த்ரூ எம்ஆர்என்ஏவிலையோ. சரி, அதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்? பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் எங்க இருந்து எடுக்கணும்? பிளாஸ்மிட் இதே ஒரு கொஸ்டின் தான், நிறைய தடவை நானே கேட்டிருப்பேன். மேபி இன்னைக்கு கொஸ்டின் கூட இருந்ததான்னு தெரியல. The plasmid is nothing. It's a plasmid is a circular double standard DNA. இந்த ரவுண்டா இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட். நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கும்னு நினைச்சிடறேன், ஹெலிக்கல்ல இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. அது வந்து பாக்டீரியா அப்படி ஹெலிக்கலா இருக்காது. ஏன்னா இப்படித்தான் இருக்கும். தட் இஸ் we are called as a plasmid. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இந்த பிளாஸ்மிட் எப்படி எடுக்கிறது, அந்த கதையெல்லாம் அந்த இடிடிஏ அந்த இதெல்லாம் போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி எடுக்கிறோம். முடிஞ்சு வச்சா ரைட். இப்ப எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்? இப்ப கட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் சும்மா மாலிகுலர் சிசர்ஸ் we are using. that is a restriction enzyme. ஓகே. சோ அப்ப இந்த நம்ம டிசைர்டு ஜீனையும் கட் பண்றோம், நெக்ஸ்ட் பிளாஸ்மிட்ஸையும் கட் பண்றோம். பிளாஸ்மிட்ஸ்ல உள்ள அந்த டிஎன்ஏயும் கட் பண்றோம். சரியா? கட் பண்றதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன் சார். அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நேம்ல ஓல்டு சிலபஸ்ல பக்காவா ஈவன் பேசிக் கான்செப்ட்லயும் சொல்லியிருப்பேன் சார். பேசிக் கான்செப்ட் அசால்ட்டா நினைக்காதீங்க. அப்ளிகேஷன்ல பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல்ல பக்காவா கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம கடைசி 2 கொஸ்டின் டு 3 கொஸ்டின் அப்ளிகேஷன்ல தான் வரப்போகுது நியூ சிலபஸ்ல. அந்த பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல்ல நான் என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பேன் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலா. அவே நீங்க அந்த மெட்டீரியல நல்லா பாத்துருங்க. நீங்க பேசிக் கான்செப்ட் தானே, இந்த அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதுல வந்து ரீசெண்டா சில புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அப்ப ரீசெண்டா கொஞ்சம் ரீசெண்டா உள்ள அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும், அது பாத்துக்கோங்க. சரியா? அது நம்ம சிலபஸ்ல இல்லாதுன்னு விட்டுருங்க. நம்ம சில இது வந்து கொஞ்சம் சிலபஸ் விட்டு தாண்டி போகுதுன்னா அந்த ஏரியா விட்டுருங்க, மத்தது மட்டும் ரீட் பண்ணுங்க போதும். ஓகே ரைட். சோ இதுல எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே ஓல்டு சிலபஸ்ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். வருஷம் அந்த ஒரு டேபிள்ல இருந்து கொஸ்டின் வருது. இதுல ECAR1 தான் ரொம்ப ஃபெமிலியர். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாலிகுலர் சிஸ்டர். அதுல கட் பண்றதுலயே 2 மெத்தட் இருக்கு, ஸ்டிக்கி எண்ட், கோகிஸ்டி எண்ட், இல்ல பிளெண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 2 மெத்தட் இருக்கு. கட் பண்ணி கரெக்டா ஸ்டிக்கி எண்ட் ஆர் கோகிஸ்டி எண்ட் ஆர் பிளெண்ட் எண்ட், அது எப்படி ரெண்டையும் ஃபிட் பண்ணி கட் பண்றோம். ரெண்டுமே டிசைர்டு ஜீனை வந்து ஃபிட் பண்றோம். கட் பண்றதுக்கு மாலிகுலர் சிஸ்டர், தட் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஒரு டிஎன்ஏவை எட்ஜ்ல கட் பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ், மிடில்ல கட் பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரலா ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரலா எக்ஸோனா அவுட் எட்ஜ், எண்டோனா உள்ள, அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சரி சார். இப்ப ரெகனைஸ் எந்த இடத்துல கட் பண்ணணுமோ கரெக்டா பக்காவா கட் பண்றோம். அடுத்தது இந்த டிசைர்டு ஜீனை ஃபிட் பண்றதுக்கு, அதை ஒட்டுறதுக்கு இன்னொரு என்சைம் தேவை, தட் இஸ் டிஎன்ஏ லிகேஸ். இப்போ ஓட்டுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. உடனே நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ்னா டிஎன்ஏ நம்ம என்ன செய்யணும், ஒரு ஈக்காலை ஹோஸ்ட் செல்ஸ்குள்ள பாக்டீரியாத்துக்குள்ள. இப்ப இந்த டிஎன்ஏ என்னவா மாறிடுச்சு பாருங்க, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவா மாறிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் we are insert that. இந்த டிஎன்ஏ உள்ள வந்து அந்த குளோன் பண்றோம். ஆர்டிஎன்ஏவை நிறைய குளோன் பண்ணி நம்பர் ஆஃப் பாக்டீரியா நிறைய இன்க்ரீஸ் பண்ணி, சப்போஸ் இது வந்து இன்சுலினை உருவாக்கக்கூடிய ஜீன் வச்சுக்கோங்களேன், இந்த பாக்டீரியா இருந்து நிறைய இன்சுலினை நம்ம உருவாக்க முடியும். அந்த கல்ச்சர் பண்ணி இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் பேசிக்கான ஒரு டூல்ஸ், ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோட மெத்தட். ஓகே. எப்படி வந்து மாலிகுலர் டூல்ஸ், ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்னா இதான் ஹோஸ்ட் செல்ஸ். ஜென்ரலா நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதான் ஹோஸ்ட் செல்ஸ் சொல்றோம். டோனார் செல்ஸ் அது எந்த டிசைட் ஜீனோ எப்படி ஐசோலேட் பண்றோம், எப்படி பியூரிஃபை பண்றோம், நியூக்ளியஸ், இதெல்லாம் ஓல்டு சிலபஸ். குளோனிங் வெக்டார், அத வெக்டார்னா அந்த இந்த இருக்குல்ல, இதான் டிஎன்ஏ வெக்டார்னு சொல்றோம். அந்த பிளாஸ்மிட் தான் நம்ம டிசைடு ஜீனை கொண்டு போற பேர் தான் பிளாஸ்மின்னு சொல்றோம். அதுல ஓல்டு நியூ சிலபஸ்ல மெத்தட் ஃபார் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதெல்லாம் நான் இங்க மெட்டீரியல் கொடுக்கல நியூல. ஏன்னா ஓல்ட்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ப்ரோகேரேட்டிக்ல, யூகேரேட்ல என்ன மெத்தட்ல அந்த உள்ள செலுத்துறாங்க, அந்த ஜீன் குளோனிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன். அதுல நீங்க ஓல்டுல பாத்துக்கோங்க. சரியா? ரைட்.
நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சார். அப்ளிகேஷன்லாம் சும்மா நீங்க வேர்ட்ஸ் ரீட் பண்ணி விடுங்க. அப்ளிகேஷன் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். இது வந்து மெடிசன் ரிலேட்டடா இருக்கிறவங்க கொஞ்சம் இங்கேயும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான். மோஸ்ட்லி இந்த இன்சுலின் ப்ரிப்பரேஷன், அதுமாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல சில ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரிப்பரேஷன், ஜெனட்டிக்லி இன்ஜினியர்டு ஆர்கனிசத்தை உருவாக்குறதுல இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, மாலிகுலர் மேப் அந்த குரோமோசோம் மேப் அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4 பாருங்க. ஐசோலேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்என்ஏ, டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன் சார். நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். ஐசோலேஷன்ஸ்ல இப்ப சொன்னதே தான் சார் திரும்ப வரும். எத்தனை சொன்ன மேக்சிமம் பயோடெக்னாலஜி பொறுத்த சொன்னதே தான் எல்லா இடத்துலயும் மாறி மாறி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஐசோலேஷன் என்னது, எப்படி இதெல்லாம் ஐசோலேட் பண்றோம், எப்படி ஐசோலேட் பண்றதுல நிறைய மெத்தட் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு முக்கியமான 2 மெத்தட் சொன்னேன். ஃப்ரம் தட் டிஎன்ஏல இருந்து, ஃப்ரம் எம்ஆர்என்ஏல இருந்து, இல்ல கெமிக்கல் சிந்தசிஸ் மூலம் ஐசோலேட் பண்ணலாம் ஒரு நியூவா. சரியா, இதுல வந்து டிசைடு டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் நம்ம ஹோஸ்ட் செல் சொல்றோம். அது இன்சர்ட் டிசைட் டிஎன்ஏ தான், ஃபாரின் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ, இல்லைன்னா இன்சர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். அது ரெஸ்ட்ரிக்ஷன் எப்பயும் சொல்றதுதான். எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ உருவாக்குற ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலம். இல்ல ஜீன் மெஷின் இருக்குது, நிறைய காப்பீஸை உருவாக்க முடியும். சரியா, அந்த 3 மெத்தடு. அதை ப்ரிப்பரேஷன் டிசைட் டிஎன்ஏ ஃப்ரம் த செல் டிஎன்ஏ, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்றோம். இதுல என்னென்ன என்சைம்ஸ் இதை பத்தி நான் இருக்கேன் நம்ம கொள்ளையாச்சும் ஓல்டுலையும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. மெக்கானிக்கல் ஷேரிங் சொல்லும்போது இது எப்படின்னா, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மூலம் வந்து ஸ்மால் ஃபிராக்மெண்ட்டை இன்சர்ட் பண்றது. சரியா, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மூலம் ஒரு சின்ன அல்ட்ரா சவுண்ட் கட் அப்படின்னு சொல்லுது. சின்ன, அதாவது மாலிகுலர் சிஸ்டர் யூஸ் பண்ற மாதிரி சார், மாலிகுலர் லெவல்ல ஒரு சவுண்டை யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்களாம். அதுதான் இதுல உள்ள டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ். ஷேரிங் த ஃபோர்ஸ், ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஸ் மூலம் அந்த ஒரு 3000 to 30,000 பேஸ் பேர் சீக்வன்ஸை வந்து ஃபிராக்மெண்டா கட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சில டிராபேக் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 5ல அந்த இதை எப்படி சிடிஎன்ஏ க்ளோன் ஃபார் எம்ஆர்என்ஏ, அந்த சின்ன இந்த ஒரு பிக்சர் மாதிரி போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு எழுதுனல, அதை தான் இங்கே ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இது என்ன சார் சிசிஏஏடிடிஆ இருக்கு, அதை பற்றிலாம் கவலையே படாங்க. இந்த படம் எப்படி இந்த மெட்டீரியல் 2-3 இடத்துலயாவது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எம்ஆர்என்ஏ இருந்து நான் சொன்னல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வரும். அதுக்கடுத்து அப்படியே அதுக்கு பேரலா ஆன்டி பேரலல் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஃபைனலா நம்மளுக்கு அந்த சிடிஎன்ஏனா காப்பி ஆஃப் டிஎன்ஏ இல்ல காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. இது நார்மலா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் மூலம் வரக்கூடிய விஷயங்கள். இதுக்கு பர்டிகுலரா சிங்கிள் ஜீன் வில் பி க்ளோன்ட் வித் தி எக்ஸ்பெரிமெண்ட், தட்ஸ் a shotgun cloning அப்படின்னு சொல்லுவாங்க. recombinant bacteria to will be culture, ஃபைனலா நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய நம்ம டிசைர் ஜீனை நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். ஸோ இதுல வந்து the bacteria each the carrying the unique genomic DNA fragment. யூனிக்னா இந்த ஃபாரின் டிஎன்ஏ, நம்ம என்ன இங்க ஃபாரின் டிஎன்ஏ யூஸ் பண்றோமோ இந்த ஃபாரின் டிஎன்ஏ அதுதான் இங்க வந்து யூனிக்கா இருக்கும். சரியா, தட் இஸ் கால்ட் ஜீனோமிக் லைப்ரரி. இந்த மாதிரி யூனிக்கா உள்ளதை நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தட் இஸ் கால்ட் ஜீன் லைப்ரரி அது ஜீனோம் லைப்ரரி. இதை பத்தி பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா படிப்போம் சார். வாட் இஸ் மீன் பை ஜீன் லைப்ரரி, ஜீனோமிக் லைப்ரரி, அதை பத்தி. சரியா, ரைட். அட் மேக்கிங் த டிசைர்டு டிஎன்ஏ ஃப்ரம் த எம்ஆர்என்ஏ, இந்த சொன்னதே தான். திரும்ப எப்படி நேச்சுரலா இருக்கும்போது எம்ஆர்என்ஏ இருந்து நம்ம டிசைர்டு டிஎன்ஏவை அந்த கொண்டு வரக்கூடிய அடுத்த மெத்தட் தான் இங்க ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அது பேஜ் நம்பர் 7ல அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் சொன்னதே தான் இருக்கும். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலம் சிடிஎன்ஏ ஃபார்ம் பண்றது, ஃபைனலா அதை க்ளோன் பண்றது, அது ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுல மேக்கிங் த ஃபுல் லென்த் ஆஃப் சிடிஎன்ஏனா எப்படி எம்ஆர்என்ஏ எப்படி பெருசா இருக்கும் அதே மாதிரி சிடிஎன்ஏவும் பெருசா தான் இருக்கும். அப்ப சிடிஎன்ஏ க்ளோன் பண்ணணும். அது வந்து க்ளோன் பண்ண நெக்ஸ்ட் அதை கட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணணுமோ அந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஜீன் குளோனிங், ஜீன் மேனிபுலேஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். அப்ப எப்பயும் சொல்ற மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் ப்ராசஸ் தான். எம்ஆர்என்ஏ டு டிஎன்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்ல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இஸ் த என்சைம். பர்டிகுலர் டெம்பரேச்சர் 55 டிகிரி செல்சியஸ்ல இந்த இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு சிடிஎன்ஏவை உருவாக்கலாம். தட் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ உருவாக்குறோம் காம்ப்ளிமெண்டரி டு தட் எம்ஆர்என்ஏ. ஏன்னா எம்ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட், இதுல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் கால்ட் RCDNA சொல்றோம். சரியா, நெக்ஸ்ட் இதுல அந்த பிக்சர்ல பாருங்க, பேஜ் நம்பர் 6 அதுல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, ஓலிகோ டி டி பிரைமர் அப்படின்னு இருக்கும். ஓலிகோ டி சி, டீனா தைமின் சார், சினா சைட்டோசின், ஏனா அடினைன், ஜினா குவானைன். இது எல்லா இடத்துலயும் இருக்கும். இது டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹைபிரிட், அதாவது டெர்மினல் டிரான்ஸ்ஃபரேஸ் அந்த என்சைம்ல பர்டிகுலர் 3 days எண்ட்ல இருந்து அந்த ஷார்ட் ஓலிகோ டி சைட்டோசின் சொல்றோம் பாத்தீங்களா, அடினைன் குவானைன் சைட்டோசின், சைட்டோசின் டெய்ட்
அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி இருக்கும். அதுமாதிரி ஆல்கலைன் ஹைட்ராலிசிஸ் இதெல்லாம் சும்மா பேஜ் நம்பர் 8லாம் ஒன்ஸ் அதோடைய ரொம்ப மெக்கானிசத்தை பத்தி சொல்லியிருப்போம். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. அடிஷனா ஓலிகோ டி இந்த இடத்துல எம்ஆர்என்ஏ சைட்டோசின் அடுத்த குவானைன் அப்ப சிந்தேஸ் ஆஃப் த செகண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்டு. ஏன்னா ஒரு எம்ஆர்என்ஏல இருந்து ஒரு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆயிரும் டிஎன்ஏ. அதே மாதிரி இதுக்கு பேரலா ஆன்டி பேரலா திரும்ப வந்து டிஎன்ஏ ஃபார்ம் தான் செகண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் சொல்லுது. அப்ப cDNA வந்து குளோன் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரியா? full length of that cDNA will be cloned that. அப்ப after that cloning the screening and to decide the cDNA clone. அப்ப இதுல சிங்கிள் டைப் ஆஃப் mRNA ல இருந்து cDNA நம்ம ஃபார்முது. அப்ப நமக்கு எது தேவையோ இப்ப இந்த டிசைட் டிஎன்ஏ தான் நம்ம குளோன்டு டிஎன்ஏ தேவைன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுதான் cDNA லைப்ரரி அப்படின்னு சொல்றோம். நார்மலா அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். The single species of the cDNA will be cloned in specific organisms. Okay. At the making the incompleted cDNA loans. இதெல்லாம் வந்து சில சயின்டிஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா இதை சொல்லிப்பாங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஏன்னா ஒரு பெரிய எம்ஆர்என்ஏவை பெரிய டிஎன்ஏவை சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்றதுக்கு இந்த என்சைம்ஸ் யூ ஆர் யூசிங் தட். சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார் என்ன சொன்னான்னு பாருங்க. மற்றபடி இதில் ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம் சார். நெக்ஸ்ட் 9th அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் ஃபுல்லாக பேஜ் நம்பர் நான் சொன்னல அடினைன் சைட்டோசின் குவானைன் தைமின் எல்லாமே எந்தெந்த என்சைம்ஸை வந்து ட்ரீட் பண்றதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் தட் என்சைம் வில் பி இன்வால்வ் தட். ஓகே. ஸோ இதுல நிறைய இடத்துல இந்த ரியாக்ஷன் சொல்யூஷன் வில் பி அந்த ரியாக்ஷன் நடத்துறதுக்கு சில சொல்யூஷன்ல நம்ம எப்படி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் மாதிரி இன்னொரு கிளினோ என்சைம் பேஜ் நம்பர் 9ல இருக்கும். கிளினோ என்சைம் அப்படின்னு என்ன சார்னா இது நிறைய இடத்துல வரும். இந்த மெட்டீரியல் அங்கங்க வந்துட்டே இருக்கும். இது வித்தியாசமான ஒரு வேர்டா இருக்கும். நீங்க கேள்விப்படாத ஒரு வேர்டா இருக்கும். அது என்னன்னா இட்ஸ் த பார்ட் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1. நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3ன்னு படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? சோ அதுல டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ல ஒரு பார்ட் தான் கிளினோ என்சைம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல வரும். இது புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா? ஐ ட்ரீட்டிங் வித் த மிக்சர் ஆஃப் எஸ்ஐ எலமெண்ட் எஸ்ஐ எண்டோநியூக்ளியஸ். இது வந்து எண்டோநியூக்ளியஸ்ல நிறைய டைப் இருக்குது. சரியா? அது யூசஸ்ல நீங்க பாத்துக்கோங்க சார். அடுத்தது கெமிக்கல் சிந்தேசிஸ் ஆஃப் டிசைர்டு டிஎன்ஏ. கெமிக்கல் சிந்தேசிஸ்னா கெமிக்கல் மூலம் இப்ப நேச்சுரலா சொன்னோம். ஒண்ணு வந்து கரெக்டா அந்த எப்படி ஹோஸ்ட் நம்ம டோனார் செல்ஸ்ல இருந்து நேரடியா நேச்சுரலா ஒண்ணு எடுக்கிறோம். சரி, இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்ன சொல்லணும், எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ உருவாக்குறோம். இது ஒரு மெத்தட். மூணாவது மெத்தட் என்னன்னா டிசைர்டு டிஎன்ஏவை கெமிக்கல் மூலம் சிந்தேசிஸ் பண்றோம். இது அடுத்த மெத்தட். சரி, அப்ப இது கெமிக்கல்னு எப்படி சார்? அப்ப டிசைர்டு ஜீனை வந்து எப்படி சார்? தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கல் மிஷின் இஸ் தட். நிறைய காப்பீஸ் எப்படி இப்ப ஒரு எம்ஆர்என்ஏ ஒரே ஒரு டிஎன்ஏவை உருவாக்குற மாதிரி நிறைய காப்பீஸை உருவாக்க முடியும். சரியா? நிறைய காப்பீஸ் உருவாக்கி அதை கட் பண்ணி ஒட்டுறதுக்கு லிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க இது சிம்பிளா சொன்னா இது நேச்சுரல் கிடையாது. தட் இஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் ஜீன் சொல்லுவோம். நீங்க ஆர்டிபிஷியல் ஜீன் சொன்னாலே உங்க ஞாபகம் வர்றவர் யாருன்னு தெரியுமா? கொரோனா தான். கொரோனா அதாவது ஹெச்ஜி கொரோனா, கோபிந்த் கொரோனா. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ரெண்டுலயுமே இந்த கொஸ்டின் வந்துச்சு. ஆர்டிபிஷியல் ஜீனை வந்து ஃபர்ஸ்ட் சிந்தேஸ் பண்ணவர் கோபிந்த் கொரோனா. பேஜ் நம்பர் 9ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிந்தேஸ் ஜீன் ஃபார் அலனைன் ஃபார் டிஆர்என்ஏ இந்த ஈஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சார் 1972ல. சரி, அடுத்த சொமட்டோஸ்டாட்டின் ஏபி, ஹியூமன் இன்சுலின் நிறைய இது ஜீன் மிஷின் மூலம் ஆர்டிபிஷியலா இவர் சிந்தேஸ் பண்ணார் சார். இது ஓல்டு சிலபஸ்லோட நான் இதை சொல்லியிருப்பேன். நீங்க இது இருக்கும், நீங்க பாருங்க. சரியா? மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. ஜீன் மிஷின்னா நம்ம கெமிக்கல் மூலம் அந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல இருக்கு பாருங்க, இப்படித்தான் இருக்கும். சரியா? இதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. அந்த ஜீன் மிஷின்ல எப்படி பண்ற, என்ன பண்றான், யார் பண்ணாங்க, அது மட்டும் போதும். ப்ரொசீஜர் ஃபார் கெமிக்கல் சிந்தசிஸ் ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணது ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அந்த அளவுக்குலாம் நமக்கு வேண்டாம். ஒரு ரீட் பண்ணி விட்டாலே போதும். அதுல நைட்ரோஜனஸ் பேஸ் நான் சொன்னேன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஜீன் மிஷின் எப்படி இருக்கும் அதெல்லாம் பேஜ் நம்பர் 11ல கொடுத்துருப்பேன் பாருங்க. அவச்சும் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ரொம்ப ஒன்றும் பெருசா வேண்டாம். எப்படி அதை தனித்தனியா செப்பரேட் பண்றோம். அது பேஜ் நம்பர் 12ல வந்து இந்த சிங்கிள் டிஎன்ஏ ஸ்டாண்ட் எப்படி ஆர்டிபிஷியலா சிந்தேஸ் பண்றோம்ல. ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் சிந்தேஸ் பண்ணனா என்னென்ன வேணும்? அடினைன் வேணும், குவானைன் வேணும், சைட்டோசின் வேணும், தைமின் வேணும். அடிஷன் தட் சுகர் வேணும், பென்டோஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் வேணும். இது எல்லாம் இருந்து நம்ம இது இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், செயற்கையாவே ஜீனை வந்து உருவாக்க முடியும், நியூக்ளியோடைடை உருவாக்க முடியும். அதுதான் அங்க பயங்கரமா டயக்ராம் போட்டு பேஜ் நம்பர் 12ல கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த 1, 2, 3 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்து கடைசியில ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிற மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுதான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13ல கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இதுல கெமிக்கல் சிந்தேசிஸ்ல சில யூசஸ் மட்டும் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுவோம். இதுல
ஏன்னா டிசைடு டிஎன்ஏ வந்து ஜீன் வில் பி மேனிபுலேட்டட் இன்டு தட். இதுல வந்து பிரைமரி யூஸ்ஃபுல் எப்படின்னா டிஎன்ஏ வில் பி சிந்தசைஸ்டு பை த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இல்லைன்னா பாலிமரேஸ் செயின் இது பிசிஆர். இது ரொம்ப ஃபெமிலியர். பிசிஆர் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். ஆர்டிபிஷியலா சிந்தேஸ் பண்ணக்கூடியதுக்கு எந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பிசிஆர் தான். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் தானே பிசிஆர் தான். ஹைபிரிடைசேஷன் ப்ரோப் ஃபார் டிடெக்ட் தட் எம்ஆர்என்ஏ. ஐ மீன் த டிசீஸ் காசிங் ஜீனை வந்து டிசைட் லைப்ரரி கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி டிசைட் ஜீன் ஃபார் பை த பிசிஆர் ரியாக்ஷன் மூலம் நம்ம எத்தனை டிஎன்ஏ ஆனாலும் டிசைட் டிஎன்ஏவை உருவாக்க முடியும். சரியா? அது மாதிரி இட் மேக் தட் அடாப்டர் அந்த லிங்கராகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சைட் ஸ்பெசிபிக் மியூட்டேஷன் டிஎன்ஏ வந்து டு இன்டியூஸ் பண்ணுமா இது வந்து. சரியா? இதெல்லாம் சம் யூசஸ் ஆஃப் த கெமிக்கல் சிந்தசிஸ். ரைட். ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், நிறைய உருவாக்குறது. அது ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபயர்னு சொன்னாவே நம்ம பேசுற சவுண்டை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறது. அதுதான் மோர் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் த சிங்கிள் டிசைடு டிஎன்ஏ. ஏன்னா நம்ம ஒரு டிசைடு டிஎன்ஏ ஒண்ணுதான் உருவாக்க முடியும். இதே மாதிரி நிறைய காப்பீஸை நம்ம உருவாக்குறதுக்கு வந்து என்ன டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவும் பேசிக்கான மெத்தட் தான். நம்ம சொன்னதே தான் திரும்ப திரும்ப இந்த பிக்சர்ல உள்ள சொன்ன விஷயம் தான் திரும்ப 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 நம்ம இதுல வரக்கூடிய விஷயங்கள். சரியா? ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு பிளாஸ்மின் மட்டும் தனியா காமிக்கிறேன் பாருங்க. இது நார்மலா என்ன பிளாஸ்மின் சொன்னோம் பாத்தீங்களா? பிளாஸ்மின் வந்து பாக்டீரியால இருக்கக்கூடியதுதான் பிளாஸ்மிட்ஸ். அது ரொம்ப டீட்டெயிலா. ஆனா இதுல பெருசா ரொம்ப இது இல்ல சார். பிபிஆர் 3 போன வருஷம் பிபிஆர் 322 அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். ரொம்ப பேசிக். அது 2 கொஸ்டின் ரெண்டுமே படிக்காமே போய் எழுதுற மாதிரி இருந்தது. அதே இது 2019 அவ்வளவு டஃபா இருந்தது. அது கொஸ்டின் வந்து எங்க இருந்து எப்படி வரும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ரெடியா இருந்துக்கிடுவோம், எப்படி வந்தாலும் சரிதான். சரியா? ஒரு பிளாஸ்மிட் மேப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கும் அப்படின்னா இதுல கொடுத்துருக்கு. ஒரு பிளாஸ்மிட்னா அது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல் சொன்ன பாத்தீங்களா? ரைட். ஸோ பேஜ் நம்பர் 14ல அந்த டிசைடு ஜீன் சொன்னதே தான் திரும்ப பாருங்க. டிசைடு ஜீன் அதை கட் பண்ற ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலம். ஸோ ஈகார் கட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலம். ரெஸ்ட்ரிக்ஷன்ல ஈகார் 1 ரொம்ப ஃபெமிலியர். அது டிஎன்ஏ லிகேஸ் மூலம் ஃபிட் பண்றோம். ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதுல கடைசியில நம்ம வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து ஜீன் குளோனிங்னு என்னது? டிஎன்ஏ டிசைடு ஜீனை நிறைய ஜீனை உருவாக்குறது ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது பார்த்துக்கோங்க. அதை பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பேஜ் நம்பர் 15ல கொடுத்துருப்பாங்க. 15ல. ஸோ த மல்டிபிள் காப்பி ஆஃப் டிசைடு ஜீன் இன் விவோ, இன் விட்ரோ, இன் விவோன்னு ஒன்று தெரியும். அதான் ஜீன் குளோனிங் சொல்றோம். இதுல பிளாஸ்மிட்ஸ் நார்மலா இந்த பிளாஸ்மிட்ஸ் இதுல ஃபெமிலியர் பிளாஸ்மிட்ஸ் வந்து பிபிஆர் 322 சொல்லலாம், M13 சொல்லலாம். M13 இருக்கு. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிப்பேன். பிபிஆர் 322, M13, SV40, SV40 இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான பிளாஸ்மிட்ஸ். பிபிஆர் 322 தான் லாஸ்ட் டிஆர்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. ஓல்டு கொஸ்டின்ஸையும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுல மெயினா பாக்டீரியம் ஈகோலை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்டீரியம் சொன்னாவே அது ஈகோலை தான். பேசிலஸ் நம்ம யூஸ் பண்றாங்க. பேசிலஸ் சப்ஸ்டில்ஸும் யூஸ் பண்றாங்க இன் விவோ ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லாஸ்ட் கிளாஸ்ல ஜெனடிக்ஸ்ல பார்த்தோம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மெத்தட்ல. ஸோ த கல்ச்சர் வி ஆர் யூசிங் தட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட். ஏன்னா அது வந்து த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வில் பி செலக்டட் ஃப்ரம் த கல்ச்சரிங் கல்ச்சர் செலக்ட் பண்ணா எதுக்கு ஏன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி நியூட்ரிஷனல் காம்ப்ளிமெண்ட் டெஸ்ட், இம்யூனோகெமிக்கல் மெத்தடு, காலனிக் ஹைபிரிடைசேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் அதை நம்ம செலக்ட் பண்றோம்னு சொல்றாங்க. சரியா? அதை ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்றது. பிசிஆர் பத்தி பின்னாடி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க சார். ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் சொல்லியிருக்காங்க. பிசிஆர்ல 2 கொஸ்டின் தான். பிசிஆர்னா என்ன என்சைம் யூஸ் பண்றாங்க? சரியா? இன்னும் டீட்டெயிலா நான் ஈவன் ஓல்டு சிலபஸ்ல பிசிஆர் பத்தி சொல்லியிருக்கேன். என்ன டெம்பரேச்சர்ல எவ்வளவு இது யூஸ் பண்றாங்க அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலா ஈவன் பேசிக் கான்செப்டோட சொல்லியிருப்பேன். இன்விட்ரோ ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இன்விட்ரோ அது அவுட் சைட் தட் பாடி. நம்ம ஆம்பிளிஃபிகேஷன் என்னது? மல்டிபிள் காப்பி ஆஃப் டிஎன்ஏ. அப்ப ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் தட் ஸ்டார்டட் செப்பரேஷன் அண்ட் த பாலிமரைசேஷன் அப்படி நிறைய உருவாகும். இதுக்கு பேர் தான் பேர் எப்படி இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் திரும்ப டிஎன்ஏ உருவாக்குது. சரி, the number of DNA fragment get will be double that. So million or billion copies of the single DNA within the short time. யோசிச்சு பாருங்க, less than 5 hours million or billion copies கூட நம்ம எடுக்க முடியுமா with help of PCR. அவ்வளவு இந்த மிஷினோட கெப்பாசிட்டி. சரியா? அவை பிசிஆர் யாரு இன்வெர்ட் பண்ண அது கூட தெரிஞ்சுக்கோங்க சார்.
ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்றது யாரு? இந்த முல்லைஸ்ன்னு சொல்லக்கூடியது. அட் யூஸ்டு தட் இந்த இடத்துல நோல் கெலினோல் என்சைம் இதான் நான் சொன்னேன். பாலிமரேஸ் 1 ஒன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த என்சைம் the sensitivity to the heat in the PCR. நல்லா கவனிங்க. இதுல கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஏரியா ஹாட்ஸ்பாட். அதாவது பிசிஆர் நம்ம சிலபஸ்ல இருக்கிறவா இது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு லைனை நல்லா பார்த்துடணும். பிசிஆர்ல ஃபர்ஸ்ட் பிசிஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட், முடிஞ்சு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை இன்வெர்ட் பண்ணி யார் இதை கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு அடுத்த கொஸ்டின். அவர் என்ன என்சைம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு? அடுத்த கொஸ்டின். சரியா? என்ன கொஸ்டின்? கிளினோ என்சைம் யூஸ் தட். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இட்ஸ் சென்சிட்டிவ் டு த ஹீட். ஏன்னா பிசிஆர்ல பயங்கர ஹீட் ஆகும் இந்த பிசிஆர்ல. அப்ப இது ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கு எது? கிளினோ. சோ அதுக்கடுத்து லேட்டர் இன்னொரு சயின்டிஸ்ட் வர்றாரு பாருங்க, லயன்னு சொல்லி எட்டால். இவர் என்ன செஞ்சாருன்னா 1989ல, அவர் 85 இவர் 89, யூஸ் தட் ஹீட் ரெசிஸ்டன்ட் என்சைம். அப்ப முதல்ல ஒரு என்சைம் யூஸ் பண்ணாங்க. அந்த என்சைம் பேர் தான் கிளினோ என்சைம். அடுத்த என்சைம் என்ன என்சைம்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் என்சைம் டாக் பாலிமரேஸ். இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் டாக் பாலிமரேஸ். ஈவன் நான் ஓல்டு சிலபஸ்ல இந்த கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன். யூஜில கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். டாக் பாலி இது ஆப்ஷனா இருக்கும். சப்போஸ் நம்ம எல்லாரும் இதை படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஹீட் சென்சிட்டிவ் என்சைம் எது அப்படின்னு கேட்டுட்டு டாக் பாலிமரேஸ் கொடுத்தா அதை போட்டுறாதீங்க, அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளினோ என்சைம். அது பட் அது ஹீட் சென்சிட்டிவ் டு ஹீட். அப்ப அது வந்து சரியா வரல. அதுக்கடுத்து அந்த லேயர் இட்டால் இவர் தான் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் என்சைம்ஸும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் டாக் பாலிமரேஸ். எதுக்கு இந்த அதிலே போட்டுக்கோங்க, சப்ஸ்டிட்யூட் ஃபார் தட் கிளினோ என்சைம். இதுக்கு பதிலா இது யூஸ் பண்ணப்படுது. சரியா? சோ இது வந்து ப்ரொடியூஸ் தட் யூனிக் த ஃபிராக்மெண்ட். நிறைய ஃபிராக்மெண்ட் நிறைய காப்பீஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் 16 வாங்க. என்ன பின்னாடி டீட்டெயிலா போதும். இது பிசிஆர் போதும், மெக்கானிசம் எல்லாம் பின்னாடி நான் சொல்லுவேன். ஓல்டுலையும் கொடுத்துருக்கேன். ரைட், இதுல பாருங்க ஒரு கம்பாரிசன். ஒரு பிசிஆருக்கும் ஒரு ஜீன் குளோனிங்க்கும். ஜீன் குளோனிங் நான் எப்பயும் சொன்னதான், ரெண்டுமே என்ன, அது ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் தான். பர்டிகுலர் டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை பண்றதுதான். சரியா? பட் இதுல எரர் பாசிபிள் இஸ் மோர். எங்க குளோன் ஜீன்ல இது வந்து லெஸ் தான். ஏன்னா இது வந்து மிஷின் பாத்தீங்களா. I mean RDNA to construct that in vitro the amplification in vivo inside that bacteria. First invert load பண்ணி அப்புறம் in vivo ல பண்ணணும். இங்க அப்படி கிடையாது. நோ நீட் ஃபார் தட் கன்ஸ்ட்ரக்ட். ஆர்டிஎன்ஏவே டைரக்டாவே இது காப்பீஸ் எடுக்கலாம். எத்தனை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரு மிஷின் வச்சுட்டு எத்தனை வேணா எடுக்கலாம். சரியா? இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டிஎன்ஏ லிகேஸ் அண்ட் வெக்டார் டிஎன்ஏ, பாக்டீரியல்ஸ் இதெல்லாம் தேவை. இங்க பாத்தீங்களா டிஎன்ஏ டாக், டிஎன்ஏ பாலிமரேஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஆர்என்ஏ பிரைமர் இதெல்லாம். சரி, அகைன்ஸ்ட் தட் இது மைக்ரோகிராம் ஆஃப் த டிஎன்ஏ வில் பி ரெக்வயர்ட் ஃபார் த ஆம்பிளிஃபிகேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மைக்ரோகிராம் லெவல்ல உள்ள இதுதான் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் பிசிஆர் வந்து நானோகிராம் டிஎன்ஏ கூட ஆம்பிளிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி நோ நீட் ஃபார் தட் ரீஐசோலேஷன் ஃபார் பிசிஆர், ஆம்பிளிஃபிகேஷன் டிஎன்ஏ உள்ளது. சரியா? அதுமாதிரி ஸ்கிரீனிங் ஆஃப்டர் தஸ் பிசிஆர்ல நோ நீட் ஃபார் தட். மற்றது தேவை. இது 2 to 4 days it should be spent that experiment. எதுக்கு? நார்மலா ஜீன் குளோனிங் பண்றதுக்கு. இது ஜஸ்ட் ஒன்லி the 4 hours enough. டோட்டல் இதை மில்லியன் பில்லியன் கணக்கில் காப்பீஸ் எடுக்க முடியும். சரியா? நோ ஆட்டோ மோஷன். இது வந்து ஆட்டோ மோஷன்ல ஆட்டோட்டே நடக்குது. லேபர் இன்டென்சிவ் இருக்கும். இது நோ நீட் ஃபார் தட். இது இன்டென்சிவ் ஃபார் லேபர் கிடையாது. ஆம்பிளிஃபிகேஷன் வந்து நம்பர் ஆஃப் யூசஸ். இது வந்து எத்தனை நாள் பண்ணலாம், மெனி யூசஸ். சரி, ஒரு இடம் யூஸ் பண்ணிட்டு அடுத்தது பண்ணிட்டே இருக்கலாம். இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் மெத்தட். செப்பரேஷன் மெத்தடு ரொம்ப ஒன்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிலபஸ்ல சொல்லல. செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு குளோனிங் வெக்டார் அப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா செப்பரேஷன் மெத்தட்னு சொல்லலை சார். அவே அந்த நீங்க டைட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. பின்னாடி இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பின்னாடி. சரியா? பின்னாடி வரும். அதை டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் மெத்தட்னா சரி சார். இப்போ டிஎன்ஏவை செப்பரேட் நம்ம நிறைய காப்பீஸ் உருவாயிட்டோம். அது எப்படி செப்பரேட் பண்றது, அதை நான் கடைசி இங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல. பின்னாடி ஒரு டைட்டில் நான் சொன்னேன் தெரியுமா? ஆர்என்ஏவை செப்பரேட் பண்றது, டிஎன்ஏவை செப்பரேட் பண்றது, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அங்கேயும் நம்ம இதே தான் சொன்னதே தான் வரும். பட் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். தட்ஸ் செப்பரேட்டட் மெத்தட். என்ன பயோமாலிகுல்ஸ்னா எல்லாமே தான் வரும். நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ் இதெல்லாம். அப்போ இதுல மெயினா நம்ம டிஎன்ஏ பற்றி சொல்ற வகை ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், பிளாட்டிங் டெக்னிக், குரோமட்டோகிராஃபி. ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல இல்ல இதெல்லாம். குரோமட்டோகிராஃபி, ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ், பிளாட்டிங் டெக்னிக் உண்டு சார். அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். சரியா? ரைட். ஸோ பிளாட்டிங்ல இதுல ஃபர்ஸ்ட் இதுலயும் நான் சொல்றேன் ரொம்ப
ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம் பிளாட்டிங் டெக்னிக் பத்தி. நீங்க அந்த அளவுக்கு டீட்டெயில் நமக்கு தேவை இல்லை ஓப்பனா சொன்னா. ஏன்னா பிளாட்டிங் டெக்னிக்ல இப்போ சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். எஸ், இந்த சதர்ன் பிளாட். சரியா, இதுல நிறைய விஷயங்கள் எப்படின்னா நீங்க மெயினா பேசிக்கா தான் கொஸ்டின். ஈவன் டிஓ எக்ஸாம்ல கூட ரொம்ப பேசிக், சிஎஸ்ஆர்ல ரொம்ப பேசிக்கா தான் கேட்டாங்க. பயங்கரமான எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்கல. இது ஸ்கூல் புக்லயே பிளாட்டிங் டெக்னிக் இருக்கும் சார். ஸ்கூல் புக்ல உள்ள பயோடெக்னாலஜி நல்லா படிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்ற ஒண்ணுதான். ஸ்கூல் புக்லயும் இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதோட சதர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லக்கூடியது சதர்ன், நார்த்தன், வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ ஜென்ரலா டிஎன்ஏவை ஐடென்டி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமானது தான் இது வந்து டிஎன்ஏ ஃபில்டர் பேப்பர் மூலம். பேசிக்கா பேஜ் நம்பர் 17ல ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏ, இந்த இங்க மேல கொடுத்துருக்கு பாருங்க, ஒரு ஜீனோமிக் டிஎன்ஏ வந்து பண்றோம். அதுல வந்து எப்பயும் சொல்ற கதை ரெஸ்ட்ரிக்ஷன், பெரிய இதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்றோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலம். அதை சரி கட் பண்ணியாச்சு சார், அதை வந்து நம்ம ரன் பண்ணா தானே என்னென்ன மாலிகுலர் சைஸ்ல இருக்கும். அதான் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மூலம் ரன் பண்றோம் டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ். அப்போ அவர் ரன் பண்ணி அது நமக்கு தேவையான மாலிகுலர் வெயிட் படி, அது டிஃப்ரெண்ட் மாலிகுலர் வெயிட் படி நம்மளுக்கு வந்து ரன் பண்ணி அது பிளாட்டிங் பேப்பர் இல்லை பஃபர் மூலம் வந்து அதை ஃபுல்லாக தனியாக அக்ரோஸ் ஜெல் மூலம் தனித்தனியாக அது பிரிக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். அது நைட்ரோசெல்லோஸ் த ஃபில்டர் ஃபார் இது. அதுல நிறைய அடுத்த பேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இந்த ப்ரோப்னு சின்ன சின்ன பிக்மெண்ட் டிடக்ஷன் ஆஃப் தட் என்ன டிசைட் ஜீனோ அது ஃபுல்லா ப்ரோபா சின்ன சின்ன பீஸா கொண்டு வந்து அது எங்க நம்ம எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரில. இது வந்து P32னா ஆக்சுவலா இந்த ஐசோடோப்ஸ் அதை யூஸ் பண்ணி அந்த ப்ரோபை வந்து ரன் பண்றோம். கரெக்டா எந்த இடத்துல அந்த ரன் பண்ணி அந்த இருக்கோ அதை வந்து நம்ம எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலம், எக்ஸ்ரே ஃபிலிம் மூலம் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகும், ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏவா பண்றது. இது வந்து சதர்ன் பிளாட்ல உள்ள டிஎன்ஏ மாலிகுல்ஸை செப்பரேட் பண்ணக்கூடியது. அவ்வளவுதான், ஒரே கொஸ்டின், அவ்வளவுதான். இவ்வளவுதான் கேட்பாங்க. பெருசா இல்ல மெக்கானிசம் அது இதுன்னு இதே நீங்க தியரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிஎஸ்ஆர்ல ஸ்லெட்ல தியரி எழுதுனா எக்ஸ்பிளைன் அபவுட் தட் சதர்ன் பிளாட் டெக்னிக்னா நீங்க ஃபுல்லா ப்ரொசீஜரை படிக்கணும். இங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்கவே மாட்டாங்க. இதுல முக்கியமா யூசஸ் நான் சொல்றது மட்டும் பார்த்துக்கோங்க. மெக்கானிசம் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். சரியா? ஏன்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது, அதுதான் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. இட் ஹெல்ப் ஐசோலேஷன் ஆஃப் டிசைர்டு டிஎன்ஏ. இதுதான் கொஸ்டின். சதர்ன் பிளாட்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எதுன்னா டிஎன்ஏ. டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? ஆர்டிஎன்ஏவா இருக்கலாம், எதுனால இருக்கலாம். அதுமாதிரி மேப் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஆஃப் தி ஜீனியே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இது ரொம்ப அவசியம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் RFLP மேப்புக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு பேஜ் நம்பர் 18ல ஒரு அதோடைய யூசஸ் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி அவ்வளவுதான். இது அவ்வளவுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. சரி, இதே இது நார்த்தன் பிளாட். நார்த்தன் பிளாட் வந்து யார் சொன்னாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சயின்டிஸ்ட் யார் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆல்வின் ஒருத்தர். நார்த்தன் அது வந்து மிஸ்னோமின்னு சொல்லக்கூடியது. சதர்ன் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த சதர்னுக்காக அப்படி பேர் வச்சிருக்காங்க. இதுவும் பயங்கரமா இந்த பிளாட்டிங் டெக்னிக் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை ரொம்ப டீட்டெயிலா நார்த்தன் பிளாட்லாம் ஒன்றும் வேண்டாம். பேஜ் நம்பர் 19ல அந்த டயக்ரத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? நார்த்தன் பிளாட்னு சொன்னாவே சதர்ன் பிளாட்னா டிஎன்ஏ, நார்த்தன் பிளாட்னா ஆர்என்ஏ. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஆர்என்ஏ ஆப்ஷன் இல்லைன்னா எம்ஆர்என்ஏ இருக்கும் நார்த்தன் பிளாட். சரியா? இந்த ரெண்டு இதுதான் கொஸ்டின், வேற ஒன்றும் பெருசா. செப்பரேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தட் ஆர்என்ஏ மாலிகுல், பர்டிகுலரி எம்ஆர்என்ஏ மாலிகுல்ஸ். சரியா? எம்ஆர்என்ஏ இது டிஓல இந்த கொஸ்டின் வந்துச்சு சார். சதர்ன், நார்த்தன் இது மறக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டின் மறக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, எப்பவுமே நம்ம பிளாட்டிங் டெக்னிக்னு சொன்னா சதர்ன் டெக்னிக், அடுத்து நார்த்தன் டெக்னிக். சதர்ன் சொல்லிதான் நார்த்தன் சொல்லுவோம். எப்பவுமே அப்படிதான் நம்ம காலேஜ்ல இருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணிருப்போம். சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மீன் நியூக்ளிக் ஆசிட் என்னப்பா ரெண்டு டைப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ சொல்லுவோம், அதுக்கு அடுத்து ஆர்என்ஏ சொல்லுவோம். சரியா? டிஎன்ஏக்கு அடுத்து ஆர்என்ஏ சொல்லுவோம். அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் சதர்ன்னா டிஎன்ஏ செப்பரேஷன், நார்த்தன்னா ஆர்என்ஏ செப்பரேஷன். சரியா? இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சதர்னுக்கும் நார்த்தனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இல்லைன்னா எக்ஸாம் காலில் மறந்துடக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்கிரீனிங் ஆஃப் த ரீகாம்பினன்ட் அது மாதிரி டயக்னைஸ் ஆஃப் த இன்ஃபென்டி டிசீஸ். இன்னொன்னு சொன்ன பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் பிளாட். இது அடுத்தது. இதுவும் யூஜில கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் பிளாட்னு சொன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எய்ட்ஸ் தான். சரியா? அப்ப எய்ட்ஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் வர்றது என்னன்னா கிளைகோப்ரோட்டீன். அப்ப
மெயினா இதை வந்து நம்மளுக்கு ஐடென்டி பண்றதுக்கு எலக்ட்ரோஜாலஜி ஐடென்டி பண்றது புரோட்டீன். வெஸ்டர்ன் பிளாட்னா புரோட்டீன் ஐடென்டி பண்ணக்கூடியது, சரியா, செப்பரேட் பண்ணக்கூடியது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த புரோட்டீன் ஃப்ரம் தட் எலக்ட்ரோபோரஸ் ஜெல், அதான் வெஸ்டர்ன் பிளாட். வெஸ்டர்ன் பிளாட் டிரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். யார் இதை சொன்னாங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ ஃபைண்ட் அவுட் த புரோட்டீன், அவ்வளவுதான் முடிஞ்சு. திரும்ப சொல்றேன் பாருங்க. சதர்ன் பிளாட் ஃபைண்ட் அவுட் த டிஎன்ஏ, நார்த்தன் பிளாட் ஃபைண்ட் அவுட் த ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் பிளாட் ஃபைண்ட் அவுட் த புரோட்டீன். இந்த மூணுல ஒரு கொஸ்டின் வரும் சார், அவ்வளவுதான். இந்த மூணுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி டிஆர்பில வந்தது கிடையாது. ஏன்னா இது ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது பழைய சிலபஸ்ல. இப்ப பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு இருக்கும்போது இந்த எந்த ஒரு, ஏன்னா நம்ம சிலபஸ்ல பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த 3 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் எடுப்பாரு. ரொம்ப கஷ்டமா கேட்டா அது யார் கண்டுபிடிச்சா அந்த வேணா கொஞ்சம் டீட்டெயிலா கேட்கலாம். அதுக்கு தான் ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அது பேஜ் நம்பர் 20ல கூட பாருங்க, சதர்ன் நார்த்தன் ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் ஒரு டிஸ்டிங்விஷன் கொடு. வெஸ்டர்ன் பொறுத்தளவு ஃபுல்லா அது புரோட்டீன் ரிலேட்டடா, சரியா. இது டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட், இது ஆர்என்ஏ, ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அது சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ஜஸ்ட் 20 பேஜ்ல உள்ளது ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க. அது 21ல அந்த வெஸ்டர்ன் பிளாட்டோட ஃபுல் எப்படி பண்றாங்க, எப்படி சதர்ன் நார்த்தன் பார்த்தோமோ வெஸ்டர்ன் பிளாட்டை எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பட் ஸ்கூல் புக்ல சதர்ன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ல சதர்ன் பிளாட் மட்டும் இருக்கும். இதுல 3மே சொல்லியிருக்கேன் பிளாட்டிங் டெக்னிக்னா. ஏன்னா நம்ம சிலபஸ்ல பிளாட்டிங் டெக்னிக்னு சொன்னவாக இந்த 3ஐயும் ஒன்ஸ் பாத்துருங்க. வேற ஒண்ணு கிடையாது. யூசஸ் நல்லா பாத்துக்கோங்க, எது எதுக்கு என்னென்னது. மெயினா இந்த 3 டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன், சரியா. சோ இது டார்கெட் ஆர்கனே என்னதுன்னா வெஸ்டர்ன் பிளாட் வந்து புரோட்டீன் தான். அப்ப the gene product அது proteins will be detected. That species specific different, ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் புரோட்டீன் டிஃபரெண்ட் ஆகும், சரியா. ஈவன் தட் ஆர்டிஎன்ஏ ஐடென்டிஃபை தட் கிளினிக்கல் டயக்னைஸ் பண்றதுக்கும் காம்ப்ளிகேட்டட் சில டிசீஸை ஐடென்டி பண்றதுக்கும் இந்த வெஸ்டர்ன் பிளாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. எய்ட்ஸ் எலைசா வந்து பேசிக் மெத்தட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஹெச்ஐவி. வெஸ்டர்ன் பிளாட் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் ஃபார் எய்ட்ஸ் ஹெச்ஐவி. அப்ப அந்த ஹெச்ஐவில உள்ள ஜிபின்னு சொல்றோம் பாத்தீங்களா, கிளைகோப்ரோட்டீன், அதை தான் ஐடென்டி பண்ணுவாங்க. அத வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக், சரியா. ஏன் கொரோனா வரும்போது முதல்ல பேசிக்கா அந்த சிமியரை வச்சு எடுப்பான். கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு என்ன சொன்னா இந்த பிளாட்டிங் டெக்னிக் தான், வெஸ்டர்ன் பிளாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சதர்ன் மாத்தனோட அது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, சில வெஸ்டர்ன் பிளாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த வைரல் டிசீஸ் நிறைய இதுக்கு வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்றாங்க சார், சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், கொரோனா ரொம்ப ஃபெமிலியர். சரி, ரைட், போதும். வெஸ்டர்ன் 3ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ரைட், அடுத்த அனலைஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன். சரி, இது செப்பரேட் பண்ற மாதிரி அடுத்த அனலைஸ் பண்றது. அனலைஸ் என்ன சார், இப்ப தனியா பிரிச்சாச்சு, பிரிச்சதை வந்து நம்ம தனித்தனியா, அதாவது ஐசோலேட் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் தான் சொன்னோம். அதுக்கடுத்து அதை அனலைஸ் பண்றது தான் அது த்ரூ தட் ரன் ஃபார் த எலக்ட்ரோஃபோரசிஸ், இல்ல குரோமட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதான் அனலைஸ்ன்னு சொல்றது. The charging that the separation of the charging that molecules of the solution based on the tendency and movement toward the electrolyte. அந்த எலக்ட்ரோட்ஸ் வச்சு அது சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வச்சு அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கு டு அப்ளை த அப்ளைட் ஃபிட், அதான் எலக்ட்ரோஃபோரசிஸ் சொல்றோம். ஸோ இந்த டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் யார் டெவலப் பண்ணா அந்த சயின்டிஸ்ட் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. யூசஸ் வந்து மெயினா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், அதுமாதிரி ஜீன் ரெகுலேஷன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதெல்லாம். புரோட்டீன் சீக்வன்சி மெத்தட் அடுத்தது சார், இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். இது ஸ்பெசிபிக்கா சிலபஸ் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டீன் சீக்வன்சி மெத்தட்னா ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், நீங்க அந்த அளவுக்கு தேவையே இல்லை. மோஸ்ட்லி சார் அவங்களை மீட் பண்ணுங்க. மோஸ்ட்லி டைட்டில் இப்ப அது, ஏன்னா ஒரு கொஸ்டின் செட்டர் அவ்வளவுதான் 7 கொஸ்டின் எடுக்கும்போது அதை தான் எடுப்பார், ரொம்ப டீப்பெல்லாம் போக மாட்டாரு, சரியா. புரோட்டீன் சீக்வன்சிங் மெத்தட் எப்படி நம்ம நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து செப்பரேட் பண்றோமோ, எப்படி இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்றோமோ, புரோட்டீன்ல எப்படி சீக்வன்சிங் மெத்தட்ஸ், என்ன மெத்தட்ஸ்ல அது என்ன சார் சீக்வன்சிங் அப்படின்னா, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் தட் கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதாவது ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், சரியா. அந்த அமினோ ஆசிட் சீக்வன்சி வந்து ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒரு அமினோ ஒரு ஏதோ ஒரு புரோட்டீன் வச்சுக்கோங்களேன், அந்த புரோட்டீனோட சீக்வன்ஸ் எப்படி சார் இருக்கும், அந்த அமினோ ஆசிட்ஸ் பொறுத்து தான். இப்போ இது ஒரு அமினோ ஆசிட் ஏ, இது 1 2 3 இப்படியே போயிட்டு இருக்கு. இது வேலைன், இது குளுட்டாமிக் ஆசிட், இது லைசின், இது லியூசின்,
இது வந்து அர்ஜினைன் ஏதோ ஒண்ணு நான் சும்மா ஒரு லைட்டா போட்டேன். இப்படி இந்த சீக்வன்ஸ் இப்படி இருக்கும்போது இது ஏதோ சம்திங் ஒரு புரோட்டீனா ஐடென்டி பண்ணும். இதே இந்த சீக்வன்சி மாறுனா வச்சுக்கோமே, இது நெக்ஸ்ட் வேற ஒரு புரோட்டீனா ஐடென்டி பண்ணும். ஸோ இதுதான். அப்ப ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸோட அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புரோட்டீனை வந்து புரோட்டீன் சீக்வன்சின்னு சொல்றோம். அப்ப இந்த புரோட்டீனுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த சீக்வன்ஸை பொறுத்து தான் இருக்கும். அது பிரைமரி, செகண்டரி, டெர்சரி. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமினோ ஆசிட்ஸ் பொறுத்தளவு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்ல 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் இஸ் தட். ஈச் டிஃப்ரெண்ட் இது ஒன்னு ஈச் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் டு கனெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் த பெப்டைடு பாண்ட். இந்த பெப்டைடு பாண்ட்ஸ். So, in order to arrangement of the amino acids, the vary from the protein to protein, கண்டிப்பா vary ஆகும். மசில்ஸ்ல ஒவ்வொரு புரோட்டீன் இருக்குன்னா அங்க அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் மாறும். வேற நம்ம பாடியில என்னென்ன புரோட்டீன் இருக்கு, என்சைம்ஸ். இப்ப என்சைம்ஸே இருக்குல்ல, ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே புரோட்டீன் தான். ஆனா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான என்சைம் சொல்றோம், டிஃப்ரெண்டான ஹார்மோன் சொல்றோம். எப்படி சொல்றோம்? அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து 20 அமினோ ஆசிட் தான். அந்த 20 அமினோ ஆசிட் தான் வேற இடத்துல மாறி இருக்கும். அந்த சீக்வன்ஸ் மாறும்போது புரோட்டீன் நேச்சர் மாறிடும். இதுக்கு தான் மேஜிக் 20னே சொல்லுவாங்க சார். இம்யூனாலஜில சொல்லுவாங்க, செல் பயாலஜில சொல்லுவாங்க மேஜிக் 20. மேஜிக் 20னா அந்த 20 அமினோ ஆசிட் தான் நம்ம பாடியில ஏகப்பட்ட மேஜிக் பண்ணுமா, புதுசா புரோட்டீனை உருவாக்குமா. அதுதான் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மேஜிக் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். ரைட், இதுல நம்ம சிலபஸ் என்ன சொன்னா மெத்தட் தான். Different techniques to determine the amino acid sequence for protein. என்னென்ன டெக்னிக்? The sequence determination from DNA ல இருந்து, the Edman degradation method, mass spectrometric method. மேக்சிமம் இந்த டைட்டில் தான் சார் ஆப்ஷனா கொடுப்பாங்க. இந்த டைட்டில் தான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. இதுக்கு பெருசா நீங்க, ஆனா இதை பத்தின ஃபுல்லா டீடைலா சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கணும். இப்ப சீக்வன்ஸ் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் த டிஎன்ஏ. அப்ப என்ன சொன்ன, இந்த ஒரு உங்களுக்கு தெரியும் புரோட்டீன் எப்படி வந்தது, ஒரு புரோட்டீன் எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும், டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏல இருந்தா பாலிபெப்டைட் செயின்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப இந்த பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சோன்னே, அப்ப இதுதானே மாஸ்டர் காப்பி. எம்ஆர்என் டிஎன்ஏ தானே மாஸ்டர் காப்பி. அப்ப அந்த ஃப்ரம் டிஎன்ஏல இருந்து வரக்கூடியது, அதாவது காம்ப்ளிமெண்டரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்ப இது டிஎன்ஏல இருந்து நம்மளுக்கு எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. எம்ஆர்என்ஏ பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஜெனடிக் கோட்ஸ். ஈச் கோட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஈச் அமினோ ஆசிட்ஸ். ஈச் கோட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஈச் அமினோ ஆசிட்ஸ். அப்ப இதுதான். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தட் எம்ஆர்என்ஏ into protein. Next, இதுக்கு இப்படி மாறுது, புரோட்டீனுக்கு மாறுதுன்னா that is sequences. அப்ப புரோட்டீன் சீக்வன்ஸ் நம்ம ஒவ்வொரு அமினோ ஆசிடா, இந்த மேல சொன்னோமா, இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடா போகும்போது அது ஒரு புரோட்டீன்ஸா மாறுது. இதுதான் சீக்வன்ஸ் டிட்டர்மைன்ட் ஃப்ரம் எங்க இருந்து வருதுன்னா டிஎன்ஏல இருந்து வருது. பேஜ் நம்பர் 23லயும் அந்த சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்போம். நான் உங்களுக்கு சும்மா ரஃபா போட்டிருக்கேன். அதுல டிஎன்ஏல இந்த குவானைன், சைட்டோசின், தைமின், அடினைன் அந்த சீக்வன்ஸ் இருக்குது. அது அப்படியே எம்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆகுது. சரியா? அந்த டி இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம அதுக்கு பதில் யுராசில் இருக்கும். அப்ப ஒவ்வொரு கோடானும் அதுல பாருங்க, 3 கோடான நாங்க சிம்பிளா சொன்னேன், இங்க கோடான மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட்ஸ் அலனைன், லைசின், புரோலின், கிளைசின், அஸ்பார்டிக், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை மென்ஷன் பண்ணுது. சரியா? அப்ப இது எல்லாம் சேர்ந்ததான் என்னது, அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் we are called as புரோட்டீன். இவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இப்படி இதுதான் வந்து ஆக்சுவலா புரோட்டீன் சீக்வன்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இது வந்து நிறைய மெத்தட், 3 மெத்தட் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் இது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நார்மலா ஒரு ஃப்ரம் டிஎன்ஏல இருந்து விடுறோம். ரெண்டாவது எட்மேன் டீக்ரடேஷன் மெத்தட். இது எட்மேன் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார், சொன்ன வரவாக அவர் பேரை வச்சுட்டாங்க. அதாவது செலக்டிவ் ரிலீஸ் ஆஃப் தட் அமினோ ஆசிட் ஃப்ரம் தட் புரோட்டீன். செலக்டிவ் ரிலீஸ். சரியா? அதுதான் எட்மேன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதுல பெருசா ஒண்ணும் கிடையாது, டைட்டில் பாத்துக்கோங்க. அமினோ ஆசிட் போத் தட் மேனுவல் மெத்தட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் சீக்வன்சி மெத்தட் இருக்கு சார். யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ப இந்த மெத்தட்ல டைசல்பைடு பாண்ட்ஸ், இதுல மெயினா வந்து பிரேக்கிங் தட், எப்படி பெப்டைட் பாண்டோ சில புரோட்டீன்ல டைசல்பைட் பாண்ட்ஸ் இருக்கும், அதை பிரேக் பண்ணுவோம். செப்பரேஷன், பியூரிஃபிகேஷன், ஐடென்டிஃபை செய்யுது. அமினோ ஆசிட் காம்போசிஷன், C10. நம்ம ஒரு புரோட்டீன் நம்ம பயோகெமிஸ்ட்ரியில படிச்சோம். ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டா C டெர்மினல் இருக்கும், N டெர்மினல் இருக்கும் அமினோ ஆசிட்ஸ்ல. பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து கம்பைன் பண்றது, அது மாதிரி அந்த ஸ்மால் ஃபிராக்மெண்ட் பாலிபெப்டைடை வந்து பிரேக் பண்றது, எல்மன் ரியாக்ஷனு,
இதன் மூலம் தான் நம்ம புரோட்டீனை வந்து நம்ம செப்பரேட் பண்றோம், ஐசோலேட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு மெத்தட் அவர் சொல்லியிருக்காரு. மற்றவர்கள்லாம் இந்த ஒரு 7 ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு செஞ்சா அது செய்யலாம். நீங்க இந்த 7 ஸ்டெப்பை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அது ஃபுல்லா டீட்டெயிலா அடுத்தடுத்த பேஜ்ல ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். பேஜ் நம்பர் 24 அந்த ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. 24, 25, 26 26ல பாருங்க, அந்த நான் சொன்னதுதான், நீங்க டயக்ராம் சிம்பிளா போட்டதா ஒரு பாலிமர் ஆஃப் மெம்பர்ஸ் என் டெர்மினல் இருந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி அதுல ஆசிட் ஹைட்ராலிஸ் மூலம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அதுல என்ன அமினோ ஆசிட்ஸ் ஐடென்டி பண்ணக்கூடியது. இப்படி அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 26, 27ல அந்த டோட்டலா அந்த 27 பேஜ் நம்பர் 27ல அந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபுல்லா அவங்க சொல்லிப்பாங்க. இதுல ட்ரிப்டிக் பெப்டைட்ஸ்னு வருது, அது மாதிரி ஹைமோட்ரிப்சின், ட்ரிப்டிக் டைமோட்ரிப்சின், இது வந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ புரோட்டீன். அப்போ பல குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் தான் புரோட்டீன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஒரு புதுசா ஒரு ஒரு செயின் நம்மளுக்கு பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுது. இந்த அமினோ ஆசிட் பாலிபெப்டைட் அது ஒரு புதுசு கேரக்டர் உருவாக்குது, அவ்வளவுதான். இது ஒரு மெத்தட். அடுத்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இது மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வந்து இது டைரக்ட் மெத்தட் சார். ஆக்சுவலி டிட்டர்மினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் த சீக்வென்ஸ் ஆஃப் தி டைரக்ட் மெத்தட். இது யார் பேசிக்கா டைட்டில் பார்த்துக்கோங்க, யார் இந்த இந்த புரோட்டீன் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டி பண்ணாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அது மட்டும் கொஞ்சம் டஃபா கேட்டா அது கேட்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, பெருசா கேட்கறது மாட்டாங்க. சரியா? இது வந்து ஃபென் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் 2002ல அப்ப ஸ்பெஷல் இது வந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக்னு சொன்னாவே இது ஆக்சுவல் ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலம் பண்றது சார். இதுதான் ரீசன்ட் உள்ளது சார். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மெத்தட் தான். அதாவது எப்படின்னா சடசடன்னு என்னன்னாலும் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். எப்படி டிஎன்ஏ ஆர்என்ஏ அனலைஸ் பண்ற மாதிரி இங்க அமினோ ஆசிட் அனலைஸ் பண்ண முடியும். அதை பயங்கரமா பிரின்சிபிள்ஸ் அது எப்படி நடக்குது அதை ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க பேஜ் நம்பர் 28ல. அதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. கீழே ஒரு டயக்ராம் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அந்த ஸ்பெக்ட்ரோமெட்ரி எப்படி இருக்கும் அது ஃபுல்லா இது இந்த அளவுக்கு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நான் சிலபஸ்ல இருக்குவாங்க அதை கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 29, 30 ஃபுல்லா பாருங்க. அந்த டெக்னிக்ஸ் அந்த டெக்னிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிப்பாங்க. ஏன்னா இப்ப ஸ்பெசிபிக்கா இதுதான் அப்படின்னு சிலபஸ் இந்த மாஸ் டெக்னிக் மட்டும் இருந்தா கூட ரொம்ப டீட்டெயிலா படிக்க வேண்டியதான். மற்றபடி ரொம்ப ஒன்றும் பெருசா ஒண்ணு வேண்டாம். இதுல வந்து பாருங்க ஒரு அமினோ ஆசிட்ஸ்ல பேஜ் நம்பர் 29லயே அந்த ஏன்னா இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்றோம், டேட்டாவை அனலைஸ் பண்றோம். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்னு ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கிளைசின், அலனைன், சீரைன் சொல்லி ஃபுல்லா 30 பேஜ் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டா அது ஒரு நம்பர் இது அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது எப்படி சார் நடக்குது இந்த மெத்தடு அப்படின்னு தான் இந்த ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட் ஆஃப் புரோட்டீன் சீக்வன்சிங். புரோட்டீன் சீக்வன்சிங்னா என்னது? புரோட்டீன் சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் தான் புரோட்டீன் சீக்வன்ஸ் சொல்றோம். அதுல வந்து ஒரு புரோட்டீன் பாலிபெப்டைட் செயின் எடுக்கிறோம், ஹைட்ராலைஸ் பண்றாங்க, ஃப்ரீ அமினோ ஆசிட்ஸ் எடுக்கும், அதுல என்னென்ன இண்டிவிஜுவல் பெப்டைட்ஸ் எடுக்கிறோம், அதுல சி டெர்மினல், என் டெர்மினல், அது ஃபுல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 10 பேஜ் நம்பர் 30ல இருக்கும் பாருங்க. அப்ப ஒவ்வொன்றும் அந்த சீக்வன்ஸ் மேல அந்த கான்ஃபரன்ஸ் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது, மேல அப் அண்ட் டவுன் இந்த இசிஜி மாதிரி இருக்கு பாருங்க. இதை வச்சுதான் அதுல என்னென்னலாம் இருக்குது. அப்ப இந்த ஸ்பெக்ட்ரம் மூலம் இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸை வந்து ஈஸியா நம்மளால ஐடென்டி பண்ண முடியும் அப்படின்னா பேஜ் நம்பர் 30 அண்ட் 31லையும் அது ஒரிஜினல் கிராஃப போட்டிருக்காங்க. அந்த இசிஜி மாதிரி மேல போயிட்டு கீழே வருது பாத்தீங்களா, அந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்டை வச்சு சார், அதை வச்சு மேல கீழே, அதுதான், வேற ஒன்றும் அதில் பெருசா ஒண்ணு வராது. சரியா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது போஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இது ரொம்ப இது வேணா ஒன்னே ஒன்று மட்டும் தான் அங்கே இல்லை, அதுக்காக நான் சொல்றேன். அதாவது போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் புரோட்டீன் மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம். இல்ல புரோட்டீன் கிரியேட் தட் ரைபோசோமல் டிரான்ஸ்ஃபர் பாலிபெப்டைட் செயின்ல இருந்தா புரோட்டீன் வரும்னு சொன்னோம், எம்ஆர்என்ஏ இருந்த புரோட்டீன். அதுக்கு அடுத்து ஃபைனலா அந்த போஸ்ட் டிரான்ஸ்லேஷன், இது நம்ம ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்போம், இல்லை நம்ம செல் பயாலஜில. டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன். அது வந்த பிறகு என்னென்ன இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஈஸ்டர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட், வெஸ்டர்ன் பிளாட் பார்த்தோம். இது என்ன சார் புதுசா? ஈஸ்டர்ன் பிளாட்டிங் இதுவும் இருக்கு, பாத்துக்கோங்க. இது மேக்ஸிமம் புக்ல இல்ல, சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸ்டர்ன் பிளாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம சதர்ன், நார்த்தன், வெஸ்டர்ன் பார்த்தோம். இது ஈஸ்டர்ன். அப்ப எல்லாம் 4 பக்கம் வந்துருச்சு. ஸோ மெயினா வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? தி ஈஸ்டர்ன் பிளாட் பயோகெமிக்கல் டெக்னிக் யூஸ்ட் டு அனலைஸ் த கார்போஹைட்ரேட் அண்ட் லிப்பிட். இது நம்ம படிக்காத ஒண்ணு சார். நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? டிஎன்ஏ சொல்லிட்டேன்,
சரியா? RNA எது செப்பரேட் பண்ண சொன்னேன், புரோட்டீன் சொன்னேன். அடுத்தது கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் இல்ல லிப்பிடு. சரியா? இதுக்கு என்ன மெத்தடுன்னு கேட்டா கேட்க ரொம்ப ரேர் கேட்கலாம். நம்ம ஏன்னா எல்லாரும் இது படிச்சிருப்பாங்க. ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன், நார்த்தன், சதர்ன். ஈஸ்டர்ன் படிச்சிருக்க மாட்டாங்க. இது என்ன ரொம்ப ஃபெமிலியர் கிடையாது. இது எதுக்குன்னா பர்டிகுலர் இது அனலைஸ் கார்போஹைட்ரேட் லிப்பிட் அனலைஸ் பண்ணக்கூடியது. சரியா? அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அது பெருசா ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்ப எப்படி புரோட்டீன் சீக்வன்சிங் மெத்தட் பார்த்தோமோ அதே மாதிரி டிஎன்ஏ சீக்வன்சிங் மெத்தட். டிஎன்ஏவை எப்படி செப்பரேட் பண்றோம்? இதுவும் அங்க நான் என்ன சொன்னனோ அதுதான். டைட்டில் தான் முக்கியம். கொஸ்டின் செட்டர் டைட்டில் தான் எடுப்பாரு. சரியா? அப்ப எப்படி நம்ம புரோட்டீனை வந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி அதை நம்ம பாக்குற மாதிரி இதுல வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் தட் இந்த ஆர்டர் ஆஃப் தட் நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏல நியூக்ளியோடைட்ஸ் நம்ம அந்த ஆர்டரை பார்க்குறோம். இதை டிஎன்ஏ சீக்வன்சிங் சொல்றோம். அந்த நான் ஜீன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமினோட பேர், அதுதான் டிஎன்ஏ சீக்வன்சிங். அப்ப இது வந்து ஜெனட்டிக் அனலைஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஏன்னா இந்த சீக்வன்ஸை வச்சுதான் அந்த ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அந்த எப்படி சொல்றது, ஒரு அனிமலோ ஒரு ஹியூமனோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாலேஜ் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து ஈவன் ஜெனட்டிக் டிசீஸ் அதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனிபுலேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. இதுல மெயினா வந்து 3 மெத்தட்ஸ் சார், 3 டெக்னிக்ஸ் ஃபார் டிஎன்ஏ சீக்வன்சிங். இதுதான் கொஸ்டின், இதான் ஹாட் ஸ்பாட். ஒன்னு வந்து என்னது, மேக்ஸிம் கில்பர்ட் மெத்தட். அவர் சயின்டிஸ்ட் பேர் வேற ஒன்றும் கிடையாது. சாங்கர் மெத்தட், ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஸோ அப்ப டிஎன்ஏ சீக்வன்சிங் மெத்தட் ஏதாவது ஒன்று பிக் பண்ணுங்கன்னு சொல்லி 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். என்ன மெத்தட் யூஸ் பண்ணான்னு சொல்றாங்க. நீங்க பேசிக்கா இந்த 3 மெத்தடை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மெத்தடு யாரு சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க. வேற நான் சில முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரியா? இல்ல மேக்ஸிம் கில்பர்ட், அதுக்காக அவர் பேரே 2 பேரை வச்சுட்டாங்க. இட்ஸ் அ கெமிக்கல் டீக்ரடேஷன் மெத்தட் சொன்ன டிஎன்ஏலோட கெமிக்கல் ரியேஜென்ட் மூலம் பண்றோம். மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கெமிக்கல் இந்த ஸ்மால் பீஸ் டிஎன்ஏ கட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் enzymes we are using that. Page number 33 பாருங்க, ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்திருக்கு பாருங்க. DNA cut the restriction enzyme. அப்ப ஒரு பெரிய டிஎன்ஏவை சின்ன சின்ன டிஎன்ஏ ஃபிராக்மெண்டா மாத்திரம் through that electrophoresis. எலக்ட்ரோபோரசிஸ்ல டிஎன்ஏ உங்களுக்கு ரன் பண்றோம். எலக்ட்ரோபோரசிஸ் அந்த ப்ரோபை ஃபுல்லா ரன் பண்றோம் டிஎன்ஏவை. அப்ப ஐசோலேட் பண்றதுக்கு தான் அந்த அத பாலி அசிட்டைலமைடு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, PAG. சரி, இது எக்ஸ்பான்ஷன் கூட கேட்டிருக்காங்க சார் யூஜில, பின்னாடி வரும். சரியா? ரைட். ஸோ டிஎன்ஏ ஐசோலேட் பண்றோம். டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி நிறைய காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் பண்றோம். அது எலக்ட்ரோபோலைஸ் மூலம் அதை நம்ம ஐசோலேட் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்டா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை மாற்றி அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ல இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதா இது ஒரு மெத்தட். சரியா? இந்த மெத்தட் எலக்ட்ரோபோரசிஸ் மெத்தட்ல பாலி அசிட்டைலமைடு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மெத்தட்ல இதை பார்ப்பாங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் வந்து இதுல மெயினா பாஸ்பேட் 32 குரூப் ஐசோடோப் சொல்றேன், அத மூலம் வந்து ஐடென்டி பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. அதுதான் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 34ல பாருங்க. அது எப்படி அந்த அதான் சொல்லல, இது ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கு. இந்த டீட்டெயில் தேவையில்லை, மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. டிஎம்எஸ் அதாவது டை மெத்தில் சல்போனைடு, அது மாதிரி பைப்னைட் சொல்லக்கூடியது, குவானைன் பேசிஸ் உள்ளது. இதெல்லாம் வந்து டைப் டியூப் 1, டியூப் 2, டியூப் 3ல பாருங்க. அது என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அதுல பிரேக்கிங்னா எதை உடைக்கிறது. ஜீனா குவானைன் சார், கரெக்டா பிரேக்கிங் அட் குவானைன் இருக்கிற இடத்துல அது ஸ்பிளிட் பண்ணும். அடுத்து டியூப் 2ல பாருங்க, அதுல ஆசிட் பைப் பெரிப்டிஸ் அது வந்து பண்ணும்போது அடினைனை வந்து பிரேக் பண்ணக்கூடியது. அடுத்தது அடுத்தது 3வது டியூப்ல பாருங்க சைட்டோசின் டைம்ல பிரேக் பண்ணக்கூடியது. அடுத்தது சைட்டோசின் மட்டும் பிரேக் பண்ணுறது. எந்த இடத்துல என்ன பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி நம்ம என்சைம்ஸ் ட்ரீட் பண்ணி, கெமிக்கல்ஸ் ட்ரீட் பண்ணி அதை பிரேக் பண்றோம். பிரேக் பண்ணி ஃபைனலா நம்ம அதை வந்து டிஎன்ஏ நியூக்ளியோடைடு சீக்வன்ஸை வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸை நம்ம அடினைன், குவானைன், சைட்டோசின்லாம் பிரேக் பண்ணி அப்படியே ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது வந்து அந்த எலக்ட்ரோஃபோரஸ்ல அதுல நம்ம ரேடியோ லேபல்டு, தி இமேஜின் வில் பி ரேடியோ லேபல்டு த டிஎன்ஏ பேண்ட் ஆர் ப்ரோப். With the help of the X-ray film or auto radiography, you can identify them with that. சரியா? அது ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்குது, டிஎன்ஏவை எப்படி செப்பரேட் பண்றதெல்லாம் அதெல்லாமே எடுத்துருக்கோம். அதான் 35ல அதே தான் ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்த 2வது மெத்தட் வந்து செகண்ட், இவர் அதுல 2 சயின்டிஸ்ட் மாதிரி வந்து சங்கர் மெத்தட் ஃபார் டிஎன்ஏ சீக்வன்சிங்.
இவர் வந்து சங்கரிட்டால். இவர் என்ன செஞ்சாங்கன்னா, டு மார்க் த என்சைம்ஸ் சிந்தசிஸ் த டிஎன்ஏ செயின் த டார்கெட் சைட் அந்த டை டிஆக்சி ரியேஜென்ட். அவர் என்ன யூஸ் பண்ணி இவர் டு ஸ்டாப் த டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆஃப் த ரேண்டம் சைட். இது வந்து மெயினா வந்து டை டிஆக்சி மெத்தட்ஸ், அதாவது செயின் டெர்மினேஷன் மெத்தட், அதை தான் மெயினா யூஸ் பண்றோம். இது லார்ஜ் ஸ்கேல்டு சீக்வன்சிங் ஆஃப் டிஎன்ஏ. கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடை விட சங்கர் மெத்தட் வந்து அங்க வந்து மினிமமா தான் சீக்வன்ஸ் பண்ண முடியுது. இது வந்து லார்ஜ் ஸ்கேல்ல டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து சங்கர் சொன்ன மெத்தட் தான். சரியா? அதை பார்த்துக்கோங்க. அதை பத்தி தான் ஃபுல் டீட்டெயில அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க பேஜ் நம்பர் 36ல டயக்ராமத்தோட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து டிஎன்ஏ முதல்ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாத்ததுல டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வந்து பேரண்ட் டிஎன்ஏ வந்து எப்படி ஒரு டிஎன்ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு டிஎன்ஏ எப்படி சார் அடுத்தது உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அதாவது இதுல வந்து நீங்க செல் பயாலஜில படிச்சிருப்பீங்க, டீநேச்சுரேஷன் ரீநேச்சுரேஷன் அப்படின்னா. சரியா? ஹீட் பண்ணா டபுள் ஸ்டாண்டர்ட், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. அதே கூல் பண்ணா சிங்கிள் ஸ்டாண்டர்டு டபுள் ஸ்டாண்டர்டா மாறும். அப்படி என்ன மீனிங்? அதுக்கு ஆன்டி பேரலா இன்னொரு செயின் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் அனிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட ஒரு இடம் கேட்ட கொஸ்டின் தான் செல் பயாலஜில. அனிலிங் அனிலிங்னா கூல் பண்ணும்போது, அப்போ அதோட பேரலல் சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஒரு டிஎன்ஏக்கு இன்னொன்று பேரலா இன்னொரு ஃபார்ம் வருது. சர்க்குலர், இந்த பேஜ் நம்பர் 36ல சர்க்குலர் எஸ்எஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேரண்ட், ஒரு பேரண்டல் டிஎன்ஏ அடுத்த டாட்டர் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிற மாதிரி. டாட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சக் ஆஃப் ரூல் தான், எது எதோட இணைன்னு சொல்றது. அந்த 5 days to 3 days வந்து அந்த பிரைமர், அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் டாட்டா ஸ்டாண்டர்ட் அப்படியே ஸ்டெப் போயிட்டே இருக்கும். ஒரு கரெக்டா எது வருமோ அந்த இதுக்கு கரெக்டா வந்து கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபைனலா வந்து நம்மளுக்கு தேவையான டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் 37ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மெத்தட். சரியா? மூணாவது மெத்தட் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சிங். ஆட்டோமேட்டிக்னு சொன்னாவே நம்ம யார் ஞாபகம் வருவாங்கன்னா இவங்க தான் ஞாபகம் வருவோம். பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஆட்டோமேட்டிக் மெத்தட். இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் டெவலப்டு வந்து சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இட் இன்வால்வ் தட், அதாவது நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆர் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் தட் சங்கர் செயின் டெர்மினேஷன் மெத்தட். சங்கர் ஏற்கனவே சொன்னார் பாத்தீங்களா, அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் மெத்தட். அவ்வளவுதான். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாற்றி பிசிஆர் மூலம் இந்த செயின் டெர்மினேஷன் ரியாக்ஷன் டிஎன்ஏ சீக்வன்சஸ் பார்க்கறது. சரியா? இப்ப இது அதுக்கு என்ன சார், இதுல வந்து இந்த ஃப்ளூரசன் டைஸ்லாம் இதுல டிஎன்ஏ லேபிள் பண்ண முடியும் சார். அது என்ன சார் ஃப்ளூரசன் டைல்? அதாவது நம்ம அப்படியே மின்னு நம்மளுக்கு ஈஸியா லைட் பட்டோம்னா ஃப்ளூரசன்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். ரேடியோ லேபிள்டு அந்த சில இது வந்து அப்படி பண்ணணும் இந்த சீக்வன்ஸ்ல. இது வந்து த லேபிள் டு த டிஎன்ஏ டு டிடெக்ட் டூரிங் தட் சீக்வன்ஸ் ஈஸியா. ஏன்னா நம்ம ஃப்ளூரசன்ட் டைஸ் போட்டாலே ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். நோ நீட் ஃபார் த ரேடியோ லேபிள்டு இல்லைன்னா ஆட்டோ ரேடியோகிராஃபி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது எதாவது கையில கொஞ்சம் அட்வான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃப்ளூரசன்ஸ் டிடெக்டாரே போதும். அதை வச்சு அந்த எங்க மைக்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இதான் பிசிஆர்னு சொல்லக்கூடியது. அது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளூரசன்ட் டைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றோம். பிசிஆர் டன் பை தட் திஸ் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே இது லேட்டஸ்ட் நல்லா கவனிங்க, இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியா பேஜ் நம்பர் 37ல கீழே இது ஃபுல்லாவே லைன் பை லைன் நல்லா பார்த்துடணும். அதாவது ஃப்ளூரசன்ட் டைஸ் மூலம் டு அட்டாச் தட் அந்த பிசிஆர் மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சி. ஏன்னா பிசிஆர்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சி தான். அதாவது லேட்டஸ்ட் மெத்தட் வந்து செகண்ட் ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சி இருக்காங்க சார். அது வந்து ஃபர்ஸ்ட் விட கொஞ்சம் அப்கிரேட் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா பிசிஆர் பெர்ஃபார்ம்ட் பை த சிங்கிள் டியூப் மூலம். அங்க கேப்லரி டியூப் எலக்ட்ரோஃபோரசிஸ், இங்க சிங்கிள் டியூப். இது செகண்ட் ஜெனரேஷன் சொல்றக்கூடியது. கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 38ல பாருங்க, ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. அந்த செகண்ட் ஜெனரேஷன் வந்து இது எப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சி மெத்தட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து வேற எதுவுமே செய்ய வேண்டாம், போட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செஞ்சிடும். நம்ம இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பிளட் சாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு அந்த மிஷின்ல என்னென்ன சுகர், யூரியா, கிரியேட்டின் என்னென்ன வேணும் ஃபீட் பண்ணா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக் அங்க வந்து கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் தள்ளிடும். அவ்வளவுதான். அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜில இப்ப இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் ப்ரொசீஜரும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் உள்ளது இருக்குது. செகண்ட் ஜெனரேஷன் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்சிங் மெத்தட். இது வந்து
ப்ரோபர் இட்டால் அவர் தான் இதை சொன்னது. பெர்ஃபார்ம் தட் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் டிஎன்ஏ சீக்வன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சரியா இதுல இந்த மிஷின் அதுதான் நம்ம ரொம்ப அட்வான்ஸா பிசிஆர் சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா பிசிஆர்னா கம்ப்யூட்டர் இது வந்து எத்தனை காப்பீஸ் வந்து ஃப்ளூரசன்ட் டிடெக்டர்னு சொல்றோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை எப்படி பண்றாங்கன்னு சொல்லி பயங்கர டீட்டெயிலா 39ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. 39, 40 அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. எப்படி அந்த பிசிஆர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்கன்னு சொல்லிட்டு. முதல் டிஎன்ஏ கொண்டுறோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலம் கட் பண்றோம். அதுல டாக் பாலிமரேஸ் பிசிஆர் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, பேஜ் நம்பர் 39. டாக் பாலிமரேஸ் தட் என்சைம்ஸ் we are using that. இதான் ஹீட் லேபல்டு. இதான் கொஸ்டின். பிசிஆர்ல ஹீட் லேபல்டு, ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு என்சைம் யூஸ் பண்றோம். அந்த என்சைம் பேர் என்ன? டாக் பாலிமரேஸ். அதுக்கு முன்னாடி கிளீனாவா அந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணாங்க ஹீட் ஸ்டேபிள், ரைட்? ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி அதை கேப்லரி டியூப் மூலம் பண்ணி அதுக்கடுத்து எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலம் அது ஃப்ளூரசன்ஸ் மூலம் நம்ம ஈஸியா கம்ப்யூட்டரைஸ்ல உட்கார்ந்த இடத்துலயே வந்து அவ்வளவு டீடைல்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸை ஃபுல்லாவே பார்க்க முடியும். பேஜ் நம்பர் 40ல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இதுல அட்வான்டேஜ் ஆட்டோமேட்டிக் டிஎன்ஏ சீக்வன்ஸை பொறுத்தளவு the DNA is larger than 80 kb globus that can be said. No risk for handling that auto radio. ஏன்னா இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஹார்ம்ஃபுல் வரும். இது தேவையே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஏன்னா லேபிள் பண்றதுக்கு தேவையே இல்லை. ஈஸி அண்ட் ஃபாஸ்டர் மெத்தட் ஆஃப் சீக்வன்சி. நோ நீட் ஃபார் ஆட்டோ ரேடியோகிராஃபி, தேவை கிடையாது. ஈஸி அலைன்மெண்ட் கம்ப்யூட்டர் அது அழகா எல்லாமே என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளினிக்கல் எரர் ரொம்ப மினிமா தான் இருக்குன்னு சொல்றாங்க சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஜீனோம் சீக்வன்சி ஸ்பெசிஃபிக்கா இல்ல, சும்மா நீங்க பார்த்துக்கோங்க போதும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 41 எடுங்க. இந்த 41ல நல்லா கவனிங்க. இந்த 41ல ஏற்கனவே அங்க உள்ளதான். இது அதை விட வேகா இருக்கும் சார் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் இதை படிக்காதீங்க. ஒரு தடவை மட்டும் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சொன்னதே தான் அங்க சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் த மாலிகுலர் டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்னா ஜீன் குளோனிங், creation of the cDNA, polymerase chain reaction, gel electrophoresis, various blotting technique. அதான் சொன்ன southern, northern, western மூணு முக்கியமானது சரியா? அதுமாதிரி RFL அனலைஸ், டிஎன்ஏ சீக்வன்சி. இதுதான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இல்லை வேற என்ன ஒன்று நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும். பேஜ் நம்பர் 43, 44. டைட்டில் கொஞ்சம் வேகா தான் சார் இருக்கும். ஒரு இடம் ரீட் பண்ணி விட்டுருங்க. இதுல அந்த குரோமட்டோகிராஃபி எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்க, சென்ட்ரிஃபியூஜ் 43, 44 நம்ம சிலபஸ்ல இல்ல, இருந்தாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க போதும். குரோமட்டோகிராஃபி, எலக்ட்ரோஃபோரசிஸ் நம்ம சிலபஸ்ல கிடையாது. அடுத்து 45ல வந்து அனலைஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ புரோட்டீன். அங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த அனலைஸ்ல ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ் பண்றோம். அதுல ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல இந்த SDS பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். பேஜ் நம்பர் 46. சோடியம் டோட்டல் சல்ஃபைட் பாலி அட்ரினலமைட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீனுக்கு இதுதான் யூஸ் பண்றாங்க. SDS பேஜ். ஆக்சுவலி நீங்க பிஜில பயோடெக்னாலஜி பேப்பர் படிச்சிருந்தா இது கண்டிப்பா 15 மார்க் கொஸ்டினா. இது கம்பல்சரி கொஸ்டின், எல்லா காலேஜ்லயும் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் எஸ்டி பேஜ் அப்படின்னு கேட்பாங்க. SDS பேஜ் ஃபுல்லா டீட்டெயிலா மெக்கானிசத்தோடு படிச்சிருப்பீங்க. இங்க அவ்வளவு தூரம் நமக்கு தேவையே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? சிம்பிளா பார்த்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐசோ எலக்ட்ரிக் ஃபோக்கஸிங்ல இது அடுத்து IEF சொல்லுவாங்க. இது எப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் தட். இது கொஞ்சம் அங்க சொல்லாத பாயிண்ட் சார், இதுல ஒண்ணு இருக்குது. IEF ஆக்சுவலா செப்பரேஷன் ஆஃப் புரோட்டீன் செப்பரேட் பண்ணக்கூடியதான் வித் ஹெல்ப் ஆஃப் தட் ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட். ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்னா உங்களுக்கு புரோட்டீன்னா அமினோ ஆசிட், மேடப் ஆஃப் அமினோ ஆசிட். அப்ப அது pH இருக்கு பாத்தீங்களா? the proteins no net charge for that. அப்ப the separation of proteins are according to that net charge. net charge to generate the pH gradient for that electric field. அந்த pH gradient வச்சு நம்ம அமினோ ஆசிட் செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பயங்கரமா புஸ்டாப்லாம் பெரிய பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். 47க்கு வாங்க. பேஜ் நம்பர் 47ல 2 dimensional ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அதோட கொஞ்சம் அந்த SDS பேஜ் அந்த பாலிபெப்டைடுக்கு உள்ளது. இதுல வந்து பர்டிகுலரா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த எலக்ட்ரோஃபோரஸ்ல
2 dimensional ஜெல் மூலம் ஒரு பண்ண ஃபர்ஸ்ட் செப்பரேட்டிவ் ப்ரோட்டீன் பை தட் டியூப் மூலம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து நம்ம சிலபஸ்ல இல்ல, சும்மா ஒரு ரீட் பண்ணி அது மாதிரி 2 dimensional 3 dimensional நம்ம அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்றோம்ல, 3 dimensional ஸ்ட்ரக்சர் 2 dimensional அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க முடியும்? இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் தான் நம்ம பார்க்க முடியும். சரியா? ரைட். அடுத்தது மாலிகுலர் குளோனிங் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. 48 49 ப்ரிப்பரேஷன் ஆஃப் cDNA லைப்ரரி இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுதான். அதுல பிளாஸ்மிட் வெக்டார் cDNA லைப்ரரினா காம்ப்ளிமெண்ட் DNA recombinant DNA vectors to carry the foreign DNA தான் பிளாஸ்மிட். இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜெனட்டிக் எலமெண்ட்ஸ் அதான் நம்ம சொல்றோம். இதுல ரிப்பீட்டட் சர்க்குலர் டிஎன்ஏ தான் இதுல மெயினா இந்த ரிப்ளிகேட்டிங் தட் ஒரு சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் பிளாஸ்மிட் சொல்றோம்ல. இந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் 1 to 200 கிலோ பேஸ் கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா வெக்டார்ல வரும்போது பிளாஸ்மிட் வெக்டார் ஒரு நார்மலா இந்த சைஸ்க்குள்ள தான் இருக்குமா அது கேரி பண்றதுல வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி 50 அதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க சார். 50 51 இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், சும்மா உடனே ரீட் பண்ணி 51 இதுல இந்த பேக் டு பேஜ் இதெல்லாம் அவ்வளவா சிலபஸ் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடா வர்றவாக கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க நான் கொடுத்துருக்கேன். 52 53 அதுல வந்து லாம்டா ஸ்கிரீனிங் ஆஃப் லாம்டா லைப்ரரின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஃப்ளோரசன்ட் லைஃப் சைக்கிள் பேஜ்மெண்ட் 54 ஆல்சோ 55 வரைக்கும். இந்த ஒரு 10 பக்கத்தை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். வேற நீங்க அது ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். இந்த 10 pages சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ரொம்ப முக்கியம் சார். இது ஆஸ் பர் சிலபஸ்க்கு உள்ள வருது. இது நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இது மட்டும் பார்ப்போம், பிறகு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட். அடுத்த ஒரே ஒரு டைட்டில் பார்ப்போம் சார். இது வந்து அடுத்த டைட்டில் பாருங்க, ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் நியூக்ளிக் ஆசிட் சீக்வன்சஸ். சரி, அது நான் இந்த ஏரியாவே எப்படின்னா சார் பெருசா கொஸ்டின் கேட்குற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரேரா தான் இருக்கும் எக்ஸ்பிளேஷன்ல. ஓகே, அப்ப இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நியூக்ளிக் ஆசிட் எப்படி செப்பரேட் பண்றோம் அந்த சீக்வன்ஸ்ல, அதே மாதிரி சொன்னதே தான் திரும்ப இங்க சொல்ல போறேன். புதுசா ஒன்றும் கிடையாது. அதுல பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி ஐசோலேட் பண்ண போறோம். நியூக்ளிக் ஆசிட் என்னது? டிஎன்ஏ ஆர்என்ஏ தான். இதுல 4 மெத்தட் சொல்றாங்க பாருங்க. நியூக்ளிக் ஆசிட் ஹைபிரிடைசேஷன் ஒரு மெத்தட், சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட், டிஎன்ஏ சீக்வன்சிங், அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் இந்த சீக்வன்ஸ் இந்த மெத்தட் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் இதுல அந்த cDNA லைப்ரரி ஒன்று ஸ்பெசிஃபிக்கா, ஜீன் லைப்ரரின்னு ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் இருக்கிற வகை அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். ஏன்னா கொஸ்டின் கேட்டா பிசிஆர் இல்லைன்னா ஜீன் லைப்ரரியில வந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சதர்ன் பிளாட், நார்த்தன் பிளாட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சரியா? ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் ஜீன் லைப்ரரி? நார்மலா the clone containing that all type of DNA segments in the genome of organism. அது genomic DNA library ன்னு சொல்றோம். Genomic library or gene bank or gene library எல்லாம் ஒண்ணுதான். இட்ஸ் a type of DNA library. எப்படி நம்ம ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல லைப்ரரி இருக்குதோ, ஒரு லைப்ரரியில எல்லா புக் இருக்குதோ, அதே மாதிரி இங்க எல்லாமே இருக்கும். அதுதான் இந்த கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஜீனோமிக் லைப்ரரி வித் புக் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மெயினா த கிரியேட் த ஜீனோமிக் டிஎன்ஏ, அரேஞ்ச் த ஆல் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஜீனோம்ஸ். சரியா? எதுக்காகனா பர்டிகுலர் ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரியில நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ மேன், சிம்பான்சி, பஃபலோ, ஏதாவது நம்ம ஹியூமன், நம்ம வேர்ல்ட்ல உள்ள எல்லா ஆர்கானிசத்துக்கும் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை சீக்வன்ஸை வச்சு வைக்கிறது தான் நம்ம லைப்ரரின்னு சொல்றோம். இப்போ இந்த டிஎன்ஏ அந்த சீக்வன்ஸை தான் நம்ம வந்து பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பேஜ் நம்பர் 57ல பாருங்க, ஒரு கம்பாரிசன் கொடுத்துருப்பாங்க சாதாரண லைப்ரரிக்கும் அந்த டிஎன்ஏ லைப்ரரிக்கும். டிஎன்ஏ லைப்ரரின்னு இல்லை, நம்ம சீக்வன்ஸை அனலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். இதுல வாட் ஆர் த வெக்டார்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த ஜீன், இதுல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். இதுல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பேஜ் நம்பர் 57ல அதாவது வாட் ஆர் த வெக்டார்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ஜீனோமிக் லைப்ரரி. ஆக்சுவலா ஜீனோமிக் லைப்ரரினா நம்ம வந்து வெக்டார்னு உங்களுக்கு தெரியும், அதாவது அதை கேரி பண்ணக்கூடியவங்க. ஜீன் குளோனிங் வெக்டார், டிஃப்ரெண்ட் குளோனிங் வெக்டார் இஸ் தட். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சார் இந்த ஏரியால. நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் த ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி இஃப் தட் வெக்டார்ஸ் பிளாஸ்மிட். அதான் நான் ஒரு பிளாஸ்மிட் மட்டும் தனியா நான் சொன்னேன் பாத்தீங்களா, காஸ்மிட்.
lambda page, DNA, desired DNA. அடுத்தது PAC. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மிட், காஸ்மிட், லாம்டா பேஜ், DNA தெரியும். வாட் இஸ் மீன் பை PAC? PAC னா P1 இல்ல பாக்டீரியா, அது B, அது வேற. P இது PAC. PAC னா P1 derived artificial chromosome. லேசன் இது நோட் பண்ணிக்கோங்க. derived artificial chromosome. ஏன்னா இது ஆப்ஷனா கூட வரலாம். சரியா? P1 derived artificial chromosome. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பாக்டீரியல் artificial chromosome. இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. YAC. yeast artificial chromosome. yeast. சரியா? YAC. இதெல்லாம் என்ன சார்னு கேட்டா இது எல்லாமே the vectors suitable for the genomic DNA க்கு. சரி, இதுல அடுத்த क्वेश्चन, சப்போஸ் இந்த பேராகிராஃப் வந்து டீப்பா கஷ்டமா கேட்கறனா இந்த क्वेश्चन தான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஏன் இதை நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னு சொன்னா, நம்ம சிலபஸ்ல ஜீன் லைப்ரரி இருக்கு. அதுல क्वेश्चन கேட்டா இந்த ஒரு 4 இது பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து யூஸ் நார்மலா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஜீன் குளோனிங் வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பிளாஸ்மிட் சொன்னா பிளாஸ்மிட் உங்களுக்கு என்னென்ன ரொம்ப டீட்டாவே தெரியும். வாட் இஸ் மீன் பிளாஸ்மிடே ஒரு क्वेश्चन தான். பிளாஸ்மிட் வந்து நார்மலா ஒரு DNA ஃபிராக்மெண்ட் எவ்வளவு சார் இருக்குன்னு கேட்டா less than 15 kb. நான் ஃபுல்லா எழுதுன டைம் ஆகும் சார், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க மெட்டீரியல்ல. சரியா? 15 kbனா கிலோ பேஸ். அதுக்கடுத்து லாம்டா பேஸ்டு வெக்டார் பாருங்க 10 to 25, பேஜ் நம்பர் 57. இந்த ஏரியால क्वेश्चन வரலாம். கஷ்டமா கேட்டா இதுதான். இதுக்கு மேல ஒண்ணுமே கஷ்டமா கேட்க மாட்டாங்க. இது மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா? அதுக்கடுத்து 10 to 25 kb லாங் DNA ஃபிராக்மெண்ட். இதுல லாம்டா பேஜ். அடுத்தது காஸ்மிட் 30 to 45 kb லாங் DNA. அடுத்தது PAC 70 to 19 kb லாங். அடுத்தது BAC 100 to 500 kb. அடுத்தது YAC 250 to 1000 kb. அப்ப கரெக்ட் சீக்வன்ஸ்ல போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் எவ்வளவு கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம பிளாஸ்மிட் சொல்றோம், பிளாஸ்மிட் வந்து ரொம்ப கம்மியா தான். அப்ப நிறைய கேரி பண்ணனா அது தக்கன என்ன செஞ்சிருவாங்க? மாத்திக்கிடுவாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமானது, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜீனோமிக் லைப்ரரியில இதுல வந்து ஷார்ட்கன் குளோனிங் மெத்தட்ஸ் ஒரு மெத்தட். கிரியேட் த ஜீனோமிக் DNA libraries. The genomic, the cleave that vectors time to the single cloning experiment வந்து ஷார்ட்கன் குளோனிங். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பயங்கர டீட்டெயிலா பேஜ் நம்பர் 58ல இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஷார்ட்கன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு பெரிய DNA மாலிகுல்ஸை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலம் கட் பண்றோம். சரியா? கட் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ல அல்ல ஹிண்டு 3, அது ஒரு ஹிண்டு 3னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் உங்களுக்கு தெரியும். அப்ப கட் பண்றோம். இங்கிட்டு நம்மளுக்கு பிளாஸ்மிட்ஸ் மூலம் அதை ஹிண்டு 3 மூலம் கட் பண்றோம். ரெண்டையும் கம்பைன் பண்றோம். பேஜ் நம்பர் 58 பாருங்க. ரெண்டையும் கம்பைன் பண்றோம். அதாவது கட் பண்றதுக்கு என்சைம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ஒட்டுறதுக்கு DNA லிகேஸ். அப்ப திஸ் DNA, ஆல் DNAs ஆர் நார்மல் DNA என்னவாயிருச்சு? rDNA-வா மாறிடுச்சு, recombinant DNA, and transfer into the E. coli. Now the selection, the recombination is done. அப்ப அது ஃபுல்லாவே நம்ம கல்ச்சர் பண்றோம். கல்ச்சர் பண்ணி நம்ம என்ன டிசைர்டு ஜீனோ அந்த ஜீனை ஃபுல்லா பாக்டீரியல் குளோன் மூலம் நம்ம உருவாக்குறோம். தட் இஸ் கால்ட் ஜீனோமிக் லைப்ரரி. அதை ஸ்டோர் பண்றோம். சரி, இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம உருவாக்க முடியும்னு சொல்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்கிரீனிங் ஆஃப் DNA லைப்ரரி, பேஜ் நம்பர் 59 வாங்க. ஸ்கிரீனிங் ஆஃப் DNA லைப்ரரி, இந்த வேரியஸ் எதுக்கு சார் இந்த DNA லைப்ரரி அப்படின்னா, இந்த அரேஞ்சிங் தம் டு தட், அது நிறைய கான்டிஜன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனிங் ஆஃப் DNA லைப்ரரி மெயின்லி திஸ் கண்டினியூஸ் குளோனிங். ஏன்னா நாங்க கடைசியில் அந்த படத்துல பாருங்க நிறைய ஈகோலை மூலம் குளோன் பண்றோம். represented by the entire genomic DNA and that organisms. அப்ப the correct order அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா condiging சொல்றோம். CONTIGS. restriction fragment, அதுல ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட், குரோமோசோம் வாக்கிங், இதுல நிறைய பேர் இருக்கு பாருங்க. DNA ஃபிங்கர் பிரிண்டிங், STS, மேப் பிரிண்டிங், இது எல்லாமே இந்த குளோன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். குரோமோசோம் வாக்கிங்,
அப்படின்னா குரோமோசோம் வாக்கிங் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குரோமோசோம் வாக்கிங் தான் டிரான்ஸ்போசான் அப்படின்னு படிச்சிருப்போம். அது வந்து ஜம்பிங் ஜீன் மாதிரி. அப்போ இந்த ஓவர்லாப்பிங் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மூலம் டிசைட் பண்ணக்கூடியது. ரேடியோ லேபல் மூலம் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலம் ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் நிறைய இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ நார்மலாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்றோம்ல, இப்போ இந்த மர்டர் ஆயிடுச்சு அதெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நிறைய ரிப்பீட்டட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலம் அது நம்ம பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பேஜ் நம்பர் 16 கொடுத்துருக்காங்க. அந்த டிஎன்ஏ ப்ராபர்ட்டி ஆஃப் த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ். இதுல நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்றாங்க சார். ஜீனோமிக் டிஎன்ஏ கேன் டிட்டர்மைன் யூசிங் தட் சம் ஃபார்முலா. அது சயின்டிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப யூஸ். எதுக்கு சார் இந்த ஜீனோமிக் லைப்ரரி, ஜீன் லைப்ரரி அப்படின்னு கேட்டா, டு ப்ரொவைட் த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் ஃபார் ஆர்கனிசம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட். ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோம் ஒரு அனிமல்ஸ்ல. நம்ம வந்து இப்போ நம்ம கொரோனா வைரஸே வருது. இந்த வைரஸுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்கிறோம், அதாவது வேக்சின். அதுக்கு லோயர், அதாவது மற்ற ஆர்கனிசத்துக்கு நம்ம கொடுத்து ட்ரீட் பண்ணி அதுல எப்படி ரியாக்ஷன் இருக்கு பிறகு நம்ம கொடுக்கணும். அப்ப அதோட சீக்வன்சி நம்மளுக்கு தெரியணும். அந்த சீக்வன்சி நம்ம சிம்பான்சிக்கு அடுத்து கொடுப்போம். ஏன்னா நம்ம சீக்வன்சி சிம்பான்சி மங்கிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி கரெக்டா எல்லாம் ஓகே ஆன பிறகு நம்ம ஹியூமனுக்கு வருவோம். ஸோ அப்ப என்ன தேவை? இந்த ஜீனோமிக் லைப்ரரி வந்து ரொம்ப ரொம்ப நீடு. எந்த ஒரு ஆர்கனிசத்துக்கு என்ன சீக்வன்ஸ் இருக்கு அப்படி நம்மளுக்கு தெரியணும். பாத்தீங்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீனோமிக் டிஎன்ஏ லைப்ரரி ஐ மீன் ஜீன் மேனிபுலேஷன் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன் டு ஹெல்ப் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் பிசிக்கல் மேப் ஆஃப் தட் ஆர்கன். ஒரு ஆர்கனிசம் பிசிக்கல் ஜீனோமிக் மேப் பார்க்கறதுக்கு ஐ மீன் சில சைலண்ட் ஜீன்ஸ் அது நாட் எக்ஸ்பிரஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் ஆர்கனிசம். சில இது வந்து சில ஜீன் வந்து வெளியே வரவே வராது. நான் ஏற்கனவே சொல்லிக்கலாம், கேன்சர் நடத்தும் போது ஆன்கோ ஜீன் அது வந்து ஒரு சைலண்ட் ஜீனா தான் இருக்கும். அப்ப இதுல நமக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் ஜீன் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டடி பண்ணா மட்டும் தான் நமக்கு தெரியும். சரியா? மாலிகுலர் ரிசர்ச் டாஸ்க்லாம் நிறைய இருக்கு. ஸ்பீசிஸ் 2 இந்த ரிசர்ச் ஸ்காலர் வேர்ல்டு வைடு நிறைய இதுல ரிசர்ச் பண்ணுவாங்க. சரியா? அது ஜீனோமிக் லைப்ரரின்னு சொல்லப்படுது. அடுத்து சிடிஎன்ஏ லைப்ரரி. சிடிஎன்ஏவும் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ சொல்றோம். அது நார்மல் ஜீன் சொல்றோம். இது வந்து எப்படின்னா குளோன் பண்ண பிறகு the clone each of that carry that cDNA organism cDNA library சொல்றோம். அதாவது நார்மல் டிஎன்ஏ இது வந்து குளோன் பண்றோம். அது ஆர்டிஎன்ஏ குளோன் பண்ணி நிறைய உருவாக்கும். இதுவும் சிடிஎன்ஏக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சிடிஎன்ஏ லைப்ரரியிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? வெக்டார் we are using the cDNA library. What are the vectors யூஸ் பண்றோம்? இதுல வந்து ஏன்னா சிடிஎன்ஏ வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ இங்க நோ இன்ட்ரான் ஃபார் தட் ஆல்வேஸ் less than 10 kb தான் இருக்கும். இது வந்து என்னென்ன இதெல்லாம் யூஸ் ஜென்ரலி பிளாஸ்மிட், லாம்டா பேஜ், பாஸ்மிட் இதெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடியது. சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல ஆல்மோஸ்ட் 4 to 15 kb லாங் டிஸ்டன்ஸ் லாங் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. சரியா? லாம்டா பேஜில் பொறுத்தளவு கேரிட் த 25 kb. பாஸ்மிட் பொறுத்தளவு 4 to 12 kb. பேஜ் நம்பர் 61 சார். யூகரியோட்டிக் ஜீனோம் பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒன்லி 2 to 20% ஆஃப் டிஎன்ஏ இஸ் ரெப்ரசன்ட் பை த ஜீன் சொல்றாங்க. ரைட்? அடுத்த கிரியேஷன் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸா ஒரு சிடிஎன்ஏ லைப்ரரி எப்படி கிரியேட் பண்றது, இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த சிடிஎன்ஏ எப்படி உருவாக்கும். ஒரு டிஎன்ஏ நான் ஏற்கனவே இது சொன்ன கதையை தான் சார். எம்ஆர்என்ல இருந்து ஒரு டிஎன்ஏ உருவாக்குறோம் பாத்தீங்களா? அதுதான் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ, சிடிஎன்ஏ, காப்பி டிஎன்ஏ சொல்றோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இது வந்து நார்மலா சொல்லியாச்சு. அதுல என்னென்ன ஸ்டெப்னு தான் பயங்கரமா எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஐசோலேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஃபர்ஸ்ட் எம்ஆர்என்ஏ ஐசோலேட் பண்றோம். சொன்னதே தான் நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல. எம்ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்றோம். எம்ஆர்என்ஏ ஐசோலேட் பண்ணிட்டு இதுல இருந்து தான் டிஎன்ஏவை நம்ம கொண்டு வர போறோம், இல்லைன்னா சிடிஎன்ஏவை கொண்டு வர போறோம். அப்ப இது இங்க இருந்து வரணும். இது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் தட் என்சைம் we are using that. சரியா? டிஎன்ஏ ஆர்என்ஏ ஹைபிரிட்ஸ் we are forming that. அது சிடிஎன்ஏ காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. பேஜ் நம்பர் 62ல நான் ஏற்கனவே இந்த டயக்ராம் ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம். எம்ஆர்என்ஏல இருந்து அந்த ஒலிகோ டி பிரைமர் சிங்கிள் ஸ்டெப்பா வந்து அடுத்த சிங்கிள் எம்ஆர்என்ஏ வந்து அதுக்கடுத்து சி காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ திரும்ப டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகுது. அது ஒலிகோ டி சி டெர்மினலா டெய்ல் அப்படின்னு சொல்லலாம். சீனா சைட்டோசின் அதுமாதிரி ஆல்கிலின்ஸ் எம்ஆர்என்ஏ அடுத்து குவானைன் பிரைமர் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த சிந்தசிஸ் ஆஃப் தட் ஒவ்வொன்றா செகண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த என்சைம் தட் மிக்சர் முதல்ல இந்த பிசிஆர்ல யூஸ் பண்ணது வந்து கிளேனோ என்சைம். இதான் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஈகோலை டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்சைம். இந்த கிளீனோ என்சைம் வந்து எங்க இருந்து வருதுன்னா இந்த மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஈகோலை. ஈகோலைல டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 படிச்சிருப்போம் பாத்தீங்களா? அதனுடைய மாடிஃபைடு என்சைம் தான் என்னது? கிளீனோ என்சைம். இதை விட அட்வான்ஸ் என்சைம் தான் டாக் பாலிமரேஸ்.
அதை நம்ம பிசிஆர்ல யூஸ் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மற்றபடி அதை குளோன் ஃபார் சிடிஎன்ஏ அது எப்படின்னா குளோன் பண்றோம் ஃபுல்லா டீட்டெயிலா அதெல்லாம் சும்மா உடனே ரீட் பண்ணி ஸ்கிரீனிங் ஃபார் சிடிஎன்ஏ லைப்ரரி யூசஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து டு ஹெல்ப் டு தட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரோட்டீன் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக ப்ரோட்டீன் சீக்வன்ஸ். ஏன்னா அது சிடிஎன்ஏவும் அதுவும் முக்கியம் தான். அண்ட் ஹெல்ப் தட் ரேடியேட்டிங் ஃப்ரேம்ஸ் ஃபார் த ஜீனோம்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் பார்க்கறது, செலக்டிவ் டிஎன்ஏ லைப்ரரி மூலம் ஜீன் மேனிப்புலேஷன் ஒர்க்குக்கு இது சிடிஎன்ஏ லைப்ரரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜீனோமிக் டிஎன்ஏவை ஸ்டடி பண்ணலாம்னா நம்ம நியூ ஜீன் ஐடென்டி பண்ணணும்னா அந்த ஏற்கனவே இது ஓல்டு ஜீனா நியூ ஜீனானா இந்த ஜீனோமிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்துடும். ஸ்டோர் ஹவுஸ் நத்திங். நம்ம எப்படி பேங்கு லைப்ரரி இருக்குதோ புக்ஸ் அது மாதிரி சிடிஎன்ஏ லைப்ரரி இட் வில் ஆக்ட் as a ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் தட் வேரியஸ் ஜீன் இன் தட் ஆர்கானிசம் த்ரூஅவுட் த வேர்ல்டு. ஒவ்வொரு ஆர்கானிசம் நம்ம ஜீன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இடம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணோம்னா இப்போ மங்கினா இப்படித்தான் இருக்கும், ஹியூமன்னா இப்படித்தான் இருக்கும், டாக்னா இப்படித்தான் இருக்கும், அனலைஸ் பண்ணி வச்சுட்டாவே அதை அதுல உள்ளதை வச்சு நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான். சரியா? டு ஹெல்ப் டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பார்மசிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் தட் ஏஜென்ட். அது ஒவ்வொன்றுக்கு அந்த வேல்யூபிள் ஜீனை வச்சுட்டு நம்ம மருந்துகள்லாம் எப்படி கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையானோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எது நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இப்போ ஹியூமனுக்கும் சிம்பான்சிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தா சிம்பான்சி கொடுத்து அது ஓகே ஆயிடுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு நம்ம ஜீனோம்லயே அது ஒன்றும் பிரச்சனை வராது, இது ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஐடென்டி பண்றதுதான். அதாவது 64ல ஒரு எப்படி சிடிஎன்ஏ லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு சொல்லி சொன்னதே தான். அந்த ஒரு நார்மலா சிடிஎன்ஏ சிந்தசிஸ் மூலம் ஈகார் கட் பண்றோம், ரெண்டையும் கம்பைன் பண்றோம், கம்பைன் பண்ணி அந்த பேக் பண்றோம், பேக் பண்ணி நிறைய உருவாக்குறோம் ஈகோலை மூலம். நெக்ஸ்ட் நிறைய உருவாக்கி அடுத்து குளோன் பண்ணி ஒவ்வொரு குளோன் நிறைய குளோன் பண்ணி அதை சிடிஎன்ஏ லைப்ரரியா உருவாக்கிடுறோம். ஸோ இதுதான் அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே அதுதான். சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிகார்டிங் தட் சிடிஎன்ஏ லைப்ரரி. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஃபார் அனலைசிங் த ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆர்என்ஏ. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் சார். ஏன்னா இது நீங்க பார்த்தா இதை அப்படியே கண்டினியூஸா பார்க்கணும். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இதோட முடிச்சுக்கிடுவோம் இன்னைக்கு கிளாஸ். அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னா இன்னொரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். அது நான் டைம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த இதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த மெத்தட்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் இது ஒண்ணுதான் கொஞ்சம் வேகா இருக்கும். அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் வருது பாத்தீங்களா, அது ஃபுல்லா தியரி தான் சார். ஃபுல்லாவே மோஸ்ட்லி தியரி பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாவே தியரி பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ.